கல்யாண மாலை குடும்பங்களை உருவாக்குற பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு. நிறைய திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை தவிர கல்யாண மாலை திரு மோகன் குறிப்பிட்டபடி அதித்தி அப்படிங்கிறத வந்து கல்யாணங்களை முடித்து வைக்கும் நிறுவனமும் அதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வகையில் கல்யாண மாலை தன்னுடைய தமிழ் பணியையும் மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. பேச்சாளர்களை உருவாக்குகிறோம். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் கிடைக்காத அனுபவங்கள் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஒரு 4 வார்த்தை ஒரு பெரியவர் நம்மள்கிட்ட சொன்னார் அப்படின்னா நம்ம ஒரு 200 புத்தகத்தை படித்ததற்கு சமமான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற கல்யாண மாலை இப்போ வந்து இந்த பேச்சரங்கம் அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். பேச்சரங்கம் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட். பட்டிமன்றம் அப்படிங்கும்பொழுது அதில் கலகலப்பு இருக்கும், நகைச்சுவை இருக்கும், வாதம் இருக்கும், எதிர்வாதம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு வாதத்திற்கு எதிர்வாதம் இருந்தால் அது சுவையாக இருக்கும். அதனால் பட்டிமன்றம்ங்கிற ஃபார்மேட் வந்து இன்னி வரைக்கும் மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மேட். ஆனால் ஒரு பெரிய கருத்துக்களை சொல்ல வேண்டும், அதற்கு எதிர்வாதமே இல்லாத ஒரு கருத்தை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு மேடை தேவைப்படுகிறது. அதுக்கு மேடை மட்டும் கிடைச்சா போராது, அதை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் சென்னை ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை மிகச்சிறப்பாக அனுபவிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த முறை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சமூக அறம். சமூக அறம் அதற்கான தேவை எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக இன்னைக்கு தேவைப்படுறது. இன்னைக்கு பேப்பரையோ இல்லை டிவியிலையோ எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 20 செய்திகள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3-4 செய்திகள் நல்ல செய்திகள், ஒரு 10-15 செய்திகள் கட்டாயமாக நாம் பார்த்து விட்டு வருந்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. என்ன காரணம்? ஒரு குற்றம் இழைத்ததாக இருக்கலாம், வன்முறையாக இருக்கலாம், அத்துமீறல்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், இனி என்னென்னவோ பிரச்சனைகளாக இருக்கலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு செய்தி, சரி யாரோ ஒருத்தரை வெட்டிட்டாங்க இல்லை வேற ஏதோ நடந்துடுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு செய்தி. ஆனால் அதன் பின்னால் இருந்து யோசித்து பார்த்தோமானால் ஏதோ ஒரு இடத்தில் அறம் பிறழ்ந்திருக்கின்றது. அவர்கள் வந்து அந்த அறத்தை பின்பற்றாமல் போனதால் தான் அந்த மாதிரியான செய்கைகள் நடந்திருக்கின்றன. இது உண்மையா இல்லையா? கட்டாயமாக ஒரு குற்றம் நடக்கிறது அப்படின்னா ஒரு பொறுப்பில்லாத கணவனோ இல்லை ஒரு பொறுப்பில்லாத மனைவியோ இல்லைன்னா ஒரு பொறுப்பில்லாத பெற்றோர்களோ இது மாதிரி யாரோ ஒருத்தர் தான் காரணமாக இருக்கணும். அதனால தான் அந்த குற்றம் நிகழ்கிறது. அப்போ அந்த குற்றத்தை காரணத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கே தப்பு நடக்கிறது, அந்த தப்பை நம்மளால ஏதாவது சீர்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த சன் டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டன் பவுல், மீடியாவே ஒரு கோல்டன் பவுல். அது கோல்டன் பவுல் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விஷத்தை கலந்தோன்னா அது நல்லதாயிடாது. அமிர்தத்தை கொடுத்தா மட்டும்தான் அது நன்மையாகும். அந்த வகையில் கல்யாண மாலை தீர்மானித்து கொண்டது கிடைத்திருக்கும் கோல்டன் பவுல்ல கட்டாயமாக அமிர்தத்தை நாம் பரிமாற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டோம். அதனால் தான் சமூக அறம் என்கின்ற மிகப்பெரிய தலைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு அப்படின்னாக்க டெஃபினட்டா அங்கே வந்து அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா கல்வி பணியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பானவர்களாக இருந்தார்கள், இல்லைன்னா சுற்றுச்சூழலில் இருக்கிறவர்கள் மிக ஆர்வத்தோடு அனைவரையும் திருத்தினார்கள், ஆட்சியாளர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் சிறப்பாக இருக்கிறார்கள், அவரவர்கள் கடமையை யாரும் நினைவூட்டாமல் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகம் மிகச்சிறப்பான சமூகமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பது தான் கல்யாண மாலையின் நோக்கம். திருக்குறளை பற்றி சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொல்வோம், கடவுள் மனிதனுக்கு தந்தது கீதை, மனிதன் கடவுளுக்கு தந்தது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே தந்தது திருக்குறள் அப்படின்னு நாம சொல்லுவோம். திருக்குறள்ல அறத்துப்பால் அப்படிங்கிறது தான் முழுமையானது, முதன்மையானது. அந்த அறத்துப்பால்ல அவர் சொல்லாத கருத்துக்கள் இல்லை, சொல்லாத அறம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு சிலதை பற்றி நம்ம பேச முடியும் அப்படின்னா அது நமக்கு மிகச்சிறந்த விருந்தாக அமையும் என்று கல்யாண மாலை மனப்பூர்வமாக நம்புகின்றது. அதனால்தான் மிகப்பெரிய பேச்சாளர்கள், சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், டிசிஷன் மேக்கர்ஸ் இல்லைன்னா ஒப்பீனியன் மேக்கர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அவர்களை எல்லாம் அழைத்திருக்கின்றோம். முதலில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இயற்கை. இதற்கு என்ன காரணம் வந்தது? சமீபத்தில் 2-3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், யாருமே நம்பல சென்னை வந்து இத்தனை பெரிய பேராபத்தை சந்திக்கும் அப்படின்னு நம்ம யாருமே நம்பல.
அவ்வளவு பெரிய பேரிடரை சென்னை சந்தித்தது. அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம், இந்த மன்னர்கள் வந்து குளம் வெட்டினாங்க, ஏரியை ஏற்படுத்தினார்கள், மரம் நட்டார்கள், இப்படின்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? ஏரியை ஆக்கிரமித்தோம், குளத்தின் மீது வீடு கட்டினோம், மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளினோம், இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு வந்து உண்மையாக ஹிஸ்ட்ரி எழுதுகிறோம் அப்படின்னு இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஹிஸ்ட்ரி எப்படி போய் சேரும், இந்த வரலாறு எப்படி போய் சேரும்? இது மாதிரியான விஷயங்கள் தான் போய் சேரும். அப்போ எத்தனையோ பெரிய தவறுகளை நாம் எல்லோருமாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இயற்கைக்கு எதிராக நம்ம செய்த அத்தனை பெரிய அநீதிக்கு இயற்கை வந்து ஒரு சின்ன வெள்ளோட்டத்தை காண்பித்து விட்டு போயிருக்கிறது. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மை விட சிறப்பான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆசை. என்கிட்ட 100 கோடி இருக்குன்னா என் பையனுக்கு நான் கொடுக்கும்பொழுது அது 500 கோடி ஆகணும். நான் MBA படிச்சிருக்கேன்னா என்னை விட அவர் மேலே படிக்கணும், இப்படி தான் ஆசை இருக்கும். ஆனால் நாம் எல்லோரும் ஆத்மார்த்தமாக ஒன்றை சிந்தித்து பார்க்கலாம். நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியை, ஓரளவுக்கு நன்னா இருக்கிற இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு இதே நிலையில் நம்மால் விட்டு விட்டு செல்ல முடியுமா? இந்த பூமியை இப்படி விட்டு செல்லாமல் இருந்தால் அடுத்த தலைமுறை நன்றாக வாழ முடியுமா? இதை மற்றும் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிட்டு இப்பொழுது இயற்கையை பற்றி பேச திரு சு. வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, மிகச்சிறந்த எழுத்தாளர், முதல் நாவல் காவல் கோட்டத்திற்கே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர். இயற்கையை பற்றி அவர் பேசுவார். இயற்கை அறம் என்று எனக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அறம் என்றால் நீதி, தர்மம், எத்தனையோ சொற்களால் அழைக்கப்படுகிற ஒரு வேர்ச்சொல் அறம். அறத்தை பின்பற்றுகிறவர்கள் உயர்ந்த இடத்தை அடைவார்கள், இன்னும் சொல்லப்போனால் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று எவ்வளவோ நூட்கள் சொல்லுகிறது. எந்த அறம், யார் சொர்க்கத்துக்கு போவா என்று கேட்டால், சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறவர்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவர்கள், பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தமிழனுடைய ஒரு அறிவு சொத்தான சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது, 5 செயல்கள் செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்லுகிறது. அந்த 5 செயல்கள் என்ன? குளம் வெட்டுகிறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், விளைநிலம் உருவாக்குபவன், மரம் நடுபவன். இவன் 5 பேரும் சொர்க்கத்துக்கு போவான் என்று தமிழ் அறிவு மரபு சொல்கிறது. சொர்க்கம் என்றால் வேறொன்றுமல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மகத்தான கனவுதான் சொர்க்கம். அது தனியாக வேறொன்றுமல்ல. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவையெல்லாம் இருந்தால் வாழலாம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த 5ஐயும் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த 5ஐயும் அழித்தால் நரகத்துக்கு போவான் என்று சொல்லவில்லை. ஏன்? இதை அழிக்கிற வேலையை மனிதன் செய்வானா என்று அவன் யோசித்திருக்கவே மாட்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னதான் கற்பனை செய்தாலும் மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாக மாறுவான் என்று எந்த கவிஞனாலும் கற்பனையே செய்திருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இதை அழித்தால் ஒருவன் தனியே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அழிக்கிறவன் வாழ்ந்தாலே போதும், அதைவிட நரகம் வேறு எதுவும் இல்லை. மிக அழகாக சென்னையை சொன்னார்கள். இதைவிட என்ன வேண்டியிருக்கிறது? எனவே தான் நம்முடைய அறிவு முன்னோர்கள் அழகாக சொன்னார்கள், இயற்கை அறம். தமிழனுடைய மிகச்சிறந்த சிந்தனை எல்லாவற்றையும் தொகுத்து, எவ்வளவோ கோட்பாடுகள், அறிவு சிந்தனைகள், தத்துவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து ஒற்றை வரியில் சொல்வதென்றால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார். நீ என்ன எழுதி வச்சுக்கோ, எவ்வளவு எழுதிக்கோ, ஆனால் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற, பல்லுயிர் நேசத்தை பரப்புகிற, இயற்கையின் சமநிலையை பேணுவதுதான் எல்லா சிந்தனையிலும் தலையாய சிந்தனை என்று சொல்லலாம். இயற்கையை பற்றிய தமிழர்களுடைய அழுத்தமான புரிதல் இயற்கை அறத்தை பேணுவது. நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கு இருக்கிற உரிமை, பறவைகளுக்கு இருக்கிற உரிமை மகத்தான உரிமை. காடுகளில் அலைந்த மனிதன் வேளாண்மை செய்து எந்த பயிரை, எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை பறவையை பார்த்தும் விலங்கை பார்த்தும் தான் முதலில் கற்றுக்கொண்டான். நம்முடைய விதைகள் பறவைகளின் மூலமும் விலங்குகளின் மூலமும் உருவானது. எனவே தான் நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கும் பறவைக்கும் இருக்கிற அடிப்படை உரிமையை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏனென்றால் நாம் உண்ணுகிற உணவில் துவங்கி உறங்குகிற இடம் வரைக்கும் எல்லாவற்றையும் நாம் இயற்கையிலிருந்து தான் கற்றுக்கொண்டோம். மனிதன் வீடு கட்ட துவங்கி அதிகபட்சம் 2000 வருஷம் தான் ஆகிறது.
தூக்கணாங்குருவி வீடு கட்டி 2 கோடி வருஷம் ஆகிறது. இயற்கையின் கடைசி உயிரினம் மனிதன், கடைசி உயிரினம். ஆனால் இவன் பண்ணுகிற அநியாயத்துக்கு அளவே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. இயற்கை அறம் சார்ந்த மிகப்பெரிய கேள்வி. மிகப்பெரிய பறவையியல் நிபுணர் சலீம் அலி சொல்வார், மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழவே முடியாது. பூச்சிகள் மொத்த மனித கூட்டையும் அழித்துவிடும். ஒரு தேனீ இல்லை என்றால், தேனீக்கள் இல்லை என்றால் 4 வருடத்துக்கு மேல் மனித குலத்தால் வாழ முடியாது. மனிதன் உண்ணுகிற உணவில் 75% தேனீக்களின் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகிறது என்பது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை. இந்த விஞ்ஞானத்திலிருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னானே, அந்த தீட்சண்யம் தான் அறிவையும் இயற்கையினுடைய அறத்தை இணைத்து பிடிக்கிறது. ஆனால் இந்த இயற்கையின் அறத்தை யார் இன்றைக்கு காப்பாற்றுகிறார், யார் இன்றைக்கு அழிக்கிறார் என்று யோசித்தால் ஆச்சரியங்கள் தான் காத்திருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு ஒரு பெரியவரை ஆய்வு நிமித்தமாக போய் பார்த்தேன். ஒரு 70 வயது இருக்கும் அந்த பெரியவருக்கு. என்னோடு ஒரு கல்லூரி படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியையும் அழைத்து கொண்டு போனேன். ஒரு மாலை நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது என்னோடு வந்த அந்த தம்பி செல்போனில் பேசிக்கொண்டே ஒரு கல்லை எடுத்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற ஒரு காக்காவை எறிந்தான். அந்த கல் காக்காவை ஒட்டி கிட்ட அந்த கல் போனது. நான் ஒரு நிமிடம் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, பறக்கிற பறவையை இவ்வளவு துல்லியமாக இவன் எறிகிறானே என்று. அந்த கணத்தில் அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, ஒரு வயசான காக்காவை போய் கல்லால் எறிகிறேப்பா, சரியாது அப்படின்னா. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வயசான காக்கா, இந்த வார்த்தையவே என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதில்லை. வயதான காக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் அதிர்ச்சியாய் நிறுத்துங்க, அது என்ன வயசான காக்கா, எப்படி அந்த காக்காக்கு வயசாயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க என்று கேட்டேன். 70 வயது, தள்ளாடி பற்கள் முழுதும் விழுந்து விட்டது. கொஞ்ச நேரம் அந்த காக்காவை பாருங்க தம்பி என்றார். சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த காக்கா அந்த வேப்ப மரத்திலிருந்து வெளியில் பறந்தது. சிறகு விரித்தது. சிறகுகளுக்கு நடுவில் இருக்கிற இறகுகளில் 4-5 இறகுகள் இல்லை. ஒரு பொத்தலான குடிசை வீட்டுக்கு உள்ளே இருந்து பார்த்தால் பொத்தலுக்கு நடுவில் வானம் எப்படி தெரியுமோ அதே போல காக்காவின் சிறகுகளுக்குள் வானம் தெரிந்தது. வயசாகிவிட்டால் இறகுகள் உதிர ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் பறக்க முடியாது, காற்றை எதிர்த்து பறக்க முடியாது, உணவு தேடி செல்ல முடியாது, நீர் தேடி செல்ல முடியாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி, எப்படி மனிதர்களுக்கு வயசாகிவிட்டால் நடக்க முடியாமல், வேலைக்கு போகாமல், வீட்டு திண்ணையில் ஈசிச்சேரில் உட்கார்ந்து மரணப்படுக்கைக்கு போகிறார்களோ அதே போல்தான் அந்த காக்காயும், அதை போய் ஏன் தம்பி எறிகிறாய் என்று. இதுதான் அறம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற வள்ளுவனை அந்த கிழவன் படித்ததில்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாரதியின் வாசகம் அவனுக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கை தெரியும், இயற்கை தெரியும். இயற்கையை நேசிப்பதுதான் வாழ்வின் அறம் என்பது தெரியும். எளிய மனிதர்கள் இயற்கையின் அறத்தை பேணுகிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள். வருஷ நாட்டுக்கு அடிவாரம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திற்காக ஒரு வேலைக்காக நான் போயிருந்த பொழுது, மலையடிவாரத்து கிராமங்களில் நிறைய குளங்கள் இருக்கும். ஏனென்றால் மலையினுடைய நீர் வடிந்தோடி அங்கங்கே குட்டைகளாக நின்று கொண்டிருக்கும். அந்த கிராமத்தில் 4 குளங்கள் இருந்தது. பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் இருந்தது. பார்த்து கொண்டே வந்துவிட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது அந்த நண்பர் சொன்னார், அந்த பகுதம் 5ஆவதாக ஒரு சின்ன குட்டை இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஊரில் இருக்கிற மற்ற 4 குளங்களும் தூர்ந்து போகும், ஆனால் அந்த ஒரு குட்டையை மட்டும் நாங்கள் தூர்ந்து போக விடவே மாட்டோம் என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அந்த குட்டையில் தான் தேனீக்கள் வந்து தேன்கூட்டுக்காக நீர் அருந்தி விட்டு செல்லுகிற குட்டை என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. தேனீக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற ஒரு குட்டையை பற்றி அந்த ஊரின் பெரியவருக்கு தெரிகிறது. நான் சொன்னேன், என் கண்ணுக்கு அந்த குட்டையே தெரியலையா, உன் கண்ணுக்கு எப்படியா தேனி தெரியும். ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்தி நேரத்தில், இன்னும் அந்தி நேரம் கூட சொல்லவில்லை, அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வானத்தில் பகல் பறவைகள் பகலில் பறக்கும், இரவு பறவைகள், அது வௌவாலாக இருந்தாலும் சரி, எல்லா இரவு பறவைகளும் இரவில் பறக்கும். ஆனால் பகல் மங்கி இரவு விடுவதற்கு முன்பு இருக்கிற ஒரு காலம் இருக்கிறதே, அது பறவைகள் அற்ற ஒரு வானம் இருக்கும். அந்த வானத்தில் தேனீக்கள் வரும் என்று சொன்னார். என்ன ஞானம், என்ன ஞானம்! அந்த ஞானம் இருப்பதால் தான் தேனீக்கள் அருந்துகிற குட்டைக்கு நீர் வற்றிவிடக்கூடாது என்ற அக்கறை அந்த கிராமத்து மனிதனுக்கு இருக்கிறது. நண்பர்களே, 150 வருட கட்டடத்தை, பாரம்பரியமான கட்டிடம் இடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற நாம்
1000 வருட குலத்தை போகிற போக்கில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நியாயம்? என்ன நியாயம்? நம்முடைய முன்னோர்கள் யோசித்து பார்த்தா, நம்முடைய முன்னோர்கள் யாரை சமூகத்தின் மிகப்பெரிய மனிதர்களாக மாற்றினார்கள்? யாரை? பெரிய செல்வந்தரை, அரசனை, வசதி படைத்தவர்களை சொல்லவில்லை. வள்ளல்களைத்தான் சான்றாண்மையின் உச்சமாக தமிழ் சமூகம் சொன்னது. 7 வள்ளல்களை பட்டியலிட்டது. அதில் முதல் வள்ளலாக தமிழ் அறிவு சமூகம் யாரை சொன்னது தெரியுமா? முதல் வள்ளலாக சக மனிதனுக்கு சோறு போடுகிற, தானம் அன்னதானம் வழங்குகிற, சக மனிதனின் உயிரை பாதுகாக்கிற மனிதனை சொல்லவில்லை. அன்னதானம் மிக உயர்ந்ததுதான், சமணர்கள் கொடுத்த மகத்தான கொடை. ஆனால் அதையும் கடந்து அவன் யோசிக்கிறான். சக மனிதனை காப்பாற்றுவது மட்டுமல்ல, குளிரால் நடுங்குகிற ஒரு மயிலுக்கு தான் அணிந்த போர்வையை கலட்டி அணிவித்த பேகன்தான் வள்ளல்களில் முதல் பெரும் வள்ளல் என்று சொல்கிறார். பற்ற கொடியின்றி ஆடுகிற ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரியை 2வது இடத்தில் வைக்கிறது. விலங்குகளை, பறவைகளை, இயற்கையை நேசிப்பது மனித கடன். மனித கடன். இயற்கை நம் முன்னோர்கள் கொடுத்த சொத்தல்ல, நம் பேரன்களுக்கு நாம் பட்டிருக்கிற கடன். அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, எளிய மனிதர்கள் இயற்கையை வாழ்வின் மூலக்கூறாக பார்க்கிறார்கள். வலிய மனிதர்கள் இயற்கையை தாங்கள் அடைய வேண்டிய செல்வத்தின் மூலதனமாக பார்க்கிறார்கள். இது தோரியம், இது நிலக்கரி, இங்கே கிரானைட் என்று சொத்துக்களினுடைய மூலதனமாக பார்க்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான, மிக அடிப்படையான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, இயற்கை அறத்தை பேணுவது, இயற்கை அறத்தை பேணுவது மிக, அதை பேண தவறினால் என்ன நடக்கும் என்பதற்கு சமீபத்திய சென்னை உதாரணத்தை சொன்னார்கள். உலகம் முழுக்க இதற்கான உதாரணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை கடந்து ஒரு பழமொழி இருக்கிறது. நான் அதை சொல்லி அமைகலாம் என்று நினைக்கின்றேன். கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி துளி நீரும் நஞ்சாகி, கடைசி மீனும் பிடிபட்ட பின் மனிதன் உணர்வான் பணத்தை சாப்பிட முடியாதென்று. இந்த பேச்சரங்கில் என்னோடு 5 பெரியவர்கள் பேச இருக்கிறார்கள். சமூக அறம், வணிக அறம், கல்வி அறம் எல்லாம் பேச இருக்கிறார்கள். இந்த அறங்களெல்லாம் பிறழ்ந்தால் மனிதனின் மாண்பு கெடும். இந்த அறங்கள் பிறழ்ந்தால் மனிதன் இழிநிலைக்கு தள்ளப்படுவான். ஆனால் இயற்கை அறம் பிறழ்ந்தால் மனிதன் என்ற ஒரு சமூகமே இருக்காது. இயற்கைக்கு முன்பு இவன் ஒரு விஷயமே கிடையாது. 910 கோடி மக்களையும் ஒரு எடை போட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலைக்குன்றுக்கு கூட சமம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மொத்த எறும்புகளின் எடை மனித குலத்தின் எடையை விட அதிகம். எறும்பை விட சாதாரண ஆளுவன். எனவே இயற்கைக்கு முன்பு கட்டி ஆண்ட இந்த புவிப்பந்தை கட்டி ஆண்ட டைனோசரஸ் எப்படி இருந்தது என்பதை ஆழ அகல ஓட்ட போட்டு ஒரு எலும்பை தேடிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, அதே போல நம்முடைய எலும்பை எதிர்காலம் தேட வெகு காலம் இல்லை. இயற்கை அறத்தை பேணி பாதுகாப்பது, வாழ்வை காப்பது, இயற்கையோடு பல்லுயிர் நேயத்தை, சமநிலையை பேணுவது அறங்களிலெல்லாம் தலையாய அறம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சு. வெங்கடேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. அவரை ஏன் முதலில் பேச அழைத்தேன் என்பதற்கு காரணத்தை அவரே சொல்லிவிட்டார். இயற்கை இல்லை என்றால் மனிதனே இல்லை, பிறகு எதை பேசி என்ன பயன்? ஆகையால் இயற்கை அறத்தை பற்றி ஒரு கேப்சூல் வடிவத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. நாங்கள் மத்திய அரசு இல்லை அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு. அவருடைய வார்த்தைகளை காப்பாற்றினால், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் அதுவே அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்று கூறிக்கொண்டு அதை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற உறுதியையும் கூறிக்கொண்டு, அடுத்ததாக வணிக அறம். அந்த காலத்துலலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிறதுல பெரும்பாலானவர்கள் 30-40 வயதை கடந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தெருக்கோடியில் ஒரு கடை இருக்கும், அண்ணாச்சி கடை இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா, என்னம்மா வீட்டில் விருந்தாளிங்க வந்திருக்காங்களா, அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களா, கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, நான் அப்பாட்ட அப்புறம் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன். ஒரு அந்யோன்யம் இருந்தது வணிகத்தில். நமக்கும் வணிகருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. இன்னைக்கு என்ன கற்றுக்கிறோம் நம்ம? நான் தவறாக சொல்வதாக யாருமே எண்ண வேண்டாம். MBA கிளாஸ்லலாம் நம்ம இன்றைக்கி என்ன படிக்கிறோம்? ஊரை அடித்து ஒலையில் போட்டாலும் பரவாயில்ல, நீ லாபம் சம்பாதிக்கணும். உன் நிறுவனம் லாபம் சம்பாதிக்கணும். உனக்கு எதிராக இருக்கும் நிறுவனம்
உன்னுடைய அப்பாவினுடையதோ சகோதரனுடையதோ சித்தப்பாதோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எதாக இருந்தாலும் உன் லாபம் மட்டும்தான் உன்னுடைய நோக்கம். அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற பாடத்தை தான் நாம் முதலில் கற்றுக்கொள்கின்றோம். அது மிகப்பெரிய தவறான விஷயம். அந்த விஷயத்தை பற்றி பேச மிகச்சிறந்த வணிகத்தை செய்து கொண்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கோயம்புத்தூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் வைஸ் பிரசிடென்ட், நல்ல விஷயங்களில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர், நன்னெறி கழகத்தின் தலைவர் இயக்காக்கோ என் சுப்பிரமணியம். இது எல்லாவற்றிற்கும் மேல மிகச்சிறந்த எழுத்தாளர். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி பெற்ற பொருள். தீதின்றி பெற்ற பொருள்தான் வணிகம். அந்த வணிகம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது? உலக நாடுகளுக்கு வணிகத்தில் சிறந்து விளங்கி அத்தனை நாடுகளையும் தன் அன்பால், ஆன்மீகத்தால், அறிவால், கொடையால், பண்பால் ஈர்த்த இந்த நாடு பாரத நாடு. ஆனால் இந்த நாட்டை தேடி வணிகம் செய்ய வந்தவர்கள் நமக்கு வேறு வகையான வணிகத்தை கற்றுக் கொடுத்து, தங்கள் மொழியை கொடுத்து, தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் உண்ணும் பொருளை கொடுத்து, தங்கள் உடையை கொடுத்து, இன்று தங்கள் அறிவற்ற செயலால் அதுதான் மிகச்சிறப்பு என்று மூளைச் செலவை செய்து இளைஞர்களுக்கு அறமற்ற வணிகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வணிகம் இந்த நாட்டை அழிக்காமல் காக்கப்பட வேண்டுமானால் அரசியலில் உள்ளவர்கள் இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும். இந்தியாவில் வாழ்பவன் தான் அறிவாளி, அறத்தில் உயர்ந்தவன் என்ற அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினால் அறமுள்ள வணிகம் மீண்டும் திரும்பி வரும். அறநற்ற வணிகம் என்பது என்ன? அமெரிக்காவிலேருந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே வர்றாரு. MBA படித்த ஒருத்தர் கூடவே கூப்பிட்டு வர்றாரு. ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அவர் சொல்கிறார், எங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் நிறைய குரங்குகள் தேவைப்படுகின்றன, அதனால் உங்கள் ஊரில் இருக்கிற குரங்குகளெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு குரங்குக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஆளுகளுக்கு தான் சரி குரங்கு தானே சும்மா சுற்றுறதை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு 10 ரூபாய்க்கு குரங்குகளாக பிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு வாரம் போச்சு, ஒரு 1000 குரங்கு வந்தது. அவர் சொல்கிறாரு, பத்தாதப்பா, நான் 20 ரூபா தர்றேன், இன்னும் சுற்று வட்டாரம் மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, பழனி மலைக்கு போங்க, திருத்தணி போங்க, எங்கெங்கே குளம் இருக்குன்னு. நம்ம ஆளுகளுக்கு வேறு வேலையில்லை, சரி போனால் பிடிச்சிட்டு வந்துட்டான். அவர் தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. சரி 20 ரூபா கொடுத்தாரு, வாங்கி வச்சுட்டான். அப்புறம் கொஞ்சம் அவர் சொன்னார், இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது, நான் அமெரிக்கா சென்று இன்னும் நிறைய பணம் எடுத்து வருகிறேன், இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குரங்குகள் எல்லாம் பிடித்து வையுங்கள், ஒரு குரங்குக்கு நான் 60 ரூபாய் தருகிறேன் என்கிறார். 10 ரூபாய், 20 ரூபாய், 60 ரூபா கொடுக்குறேனா, சரி போகலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அவர் நியமித்து சென்ற இந்தியாவைச் சேர்ந்த இந்த ஆள் இருக்கிறாரே, அவர் ரொம்ப சாதாரணமாக இப்போ ஒருத்தர் தனித்தனியாக கூப்பிட்டு வந்து ரகசியமாக சொல்கிறாரு, டேய் உனக்கு மட்டும் நான் ஒரு ஸ்பெஷல் ஐடியா சொல்கிறேன், எங்கிட்ட இருந்த 2 குரங்கு நீ வாங்கிட்டு போயிரு, ஒரு குரங்குக்கு நீ 40 ரூபா கொடுத்தா போதும், அவன் வெள்ளைக்காரன் வந்தானு உனக்கு 60 ரூபா தருவானுங்கிறான். ஆகா, இந்த ரகசிய டீல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அணு 40 ரூபாய்க்கு கொடுத்து அவன் 2 குரங்கை கூப்பிட்டு போகிறான். இப்படி ஒரு வீடாக போய் டீல் போட்டு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை வீட்டுகளுக்கு 2 குரங்கு அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டிலேருந்து இவன் 40 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறான். அந்த வீடு அங்கேயே இருக்கிறது, குரங்குகள் அங்கேயே இருக்கின்றன, சென்றவன் வரவே இல்லை, பணம் காணாமல் போயிடும். இதுதான் அமெரிக்கர்கள் கொண்டு வந்திருக்கும் பங்குச்சந்தை வியாபாரத்திலிருந்து, மல்டி லெவல் மார்க்கெட்டிலிருந்து, இன்னும் இந்த வியாபாரம், அந்த காமர்ஸ் இந்த காமர்ஸ் என்று எந்தெந்த வகையிலெல்லாம் முகத்தை பார்ப்பதற்கு வசதியே இல்லாமல் அவர்கள் குரங்கு வியாபாரிகளாக வந்து நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அறத்தோடு வணிகம் செய்த நாம் அதை ஆவென்று பார்த்து கொண்டு அடுத்த தலைமுறையை அமெரிக்காவுக்கு அனுப்பியதை கற்றுக்கொண்டு வா, இந்தியாவை நாம் வல்லரசாக ஆக்கி விடுவோம் என்று தவறாக கனவு கொண்டு மதுரையில் ஒரு தியேட்டர் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து இந்த சோடா கலர் எல்லாம் தயார் பண்ணுற கம்பெனி. போனால் அந்த பன்னீர் சோடா நல்லா இருக்கும், குடிப்போம். ஒரு நாள் அவங்க தியேட்டரில் ஜேம்ஸ் பாண்ட் படம் புதுசாக ரிலீஸ் ஆகிருந்தது. சரி, நண்பர்கள் சொன்னார்கள் செகண்ட் ஷோ போவோம், அங்கேயே பன்னீர் சோடா குடிச்சிக்கலான்னு. சோடாவோட வேறு எதையும் சேர்ந்தெல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. அங்கே போய் பன்னீர் சோடா குடிக்கலான்டான்னு போனால் எல்லா பாட்டெலாம் அடுக்கி வச்சுருக்கான். நான் அவங்களுடைய டெக்ஸ்டைல் மில்லுக்கு கொஞ்சம் உதிரி பாகங்கள் சப்ளை பண்ணுறவன், ஓனர்ஸில் தெரியும். நான் ஃபோன் பண்ணி அந்த மேனேஜரை கேட்டேன். அவன் சொன்னால், ஜேம்ஸ் பாண்ட் படத்தை உங்கள் தியேட்டரில் நீங்கள் திரையிட வேண்டும் என்றால் இதுதான் வியாபாரம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வணிகத்தை அவர்கள் எந்த மூலையிலிருந்து திணிக்கிறார்கள். இதை MBAவில் சொல்லி கொடுப்பான்.
ஹவு டு டூ மார்க்கெட்டிங் இன் இந்தியா வித் வேரியஸ் அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது சினிமா தான் இவன் போடுறான், அதை பார்க்க போனால் கூடவே இதையும் கொடுக்குறான். அப்புறம் இன்னும் என்னென்னவோ ஐடியாலாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இதை விட இன்னொரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோடா பாட்டிலிங் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டிலிங் கம்பெனிக்கு போவாங்க. போய் நீ எவ்வளோப்பா பாட்டில் அவங்களுக்கு தயார் பண்ணி மாதம் கொடுக்குறேன்னா, அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுடுங்க, 50,000 பாட்டில் கொடுக்குறேன். எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறேன்? ஒரு பாட்டில் 1 ரூபா. நீ ஒன்று பண்ணு, எங்களுக்கு 1,00,000 பாட்டில் கொடு, ஒரு பாட்டிலுக்கு நான் 2 ரூபாய் தருவேன் என்று சொல்வான். மொத்தத்தில் அந்த பாட்டில் சிவபெருமானே வந்தாலும் கிடைக்கும். எல்லாமே நிறுவனத்துக்கு சென்றுவிடும். இதை மிகப்பெரிய வணிகமாக யார் செய்கிறார்கள்? இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு அங்கே தனி முதலாளி கிடையாது. பில் கிளின்டன்லேருந்து ஒபாமாவிலிருந்து வந்த அரசாங்கத்தில் பேசுகிறதே முதல் பிளான்ட் எங்கே போடலாம் என்று. நம்ம ஊர் தண்ணியை எடுத்து அங்கிருந்து கொண்டு இருக்கிற ஒரு சின்ன ரகசியம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வேற வச்சுட்டு பிரம்மாண்டமாக மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஏமாற்று வணிகம் செய்து கொண்டிருப்பதனால்தான் அறம் பிறழ்ந்த வணிகமாக அது இருக்கிறது. சரி, அறத்தோடு செய்யக்கூடிய வணிகம் எது? எங்கள் ஊரில் டிலை தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு காலத்தில் நான் சின்ன வயதாக இருந்தபோது குஜராத்தி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வடநாட்டு நண்பர்கள் வரும்போது மத்தியானம் சாப்பிட போவோம். நல்ல சாப்பாடு கேட்டு கேட்டு போடுவாங்க. ஒரு நாள் போகும்போது கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். ஒரு 11:30 மணி. அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதாக கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு முதல் வட்டில் வருகிறது. அந்த வட்டிலை வைத்து அவர்கள் பரிமாறுகிறார்கள். பரிமாறும்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவருடைய மருமகளாக இருக்கலாம், வந்து அமர்ந்து சாப்பிடுகிறார். இப்போ நான் கேட்டேன், என்னங்க நாங்கள் 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் வீட்டம்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிருக்கீங்கன்னு. அவர் சொன்னார், எங்களுடைய பழக்கம் என்னவென்றால், நாங்கள் தயார் செய்கின்ற உணவை வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் எங்கள் வீட்டு பெண்மணிகளை அமர வைத்து அவர்கள் உண்ட பின்னால் தான் நாங்கள் பரிமாறுவோம். எப்படிப்பட்ட அறம் அந்த துறையிலே இருந்திருக்கிறது. உணவு கொடுக்கின்ற துறையில் இருந்திருக்கக்கூடிய அறம் இந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களின் இரத்தத்தில் என்ன அறம் இருந்திருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மனிதர்கள் எப்படி வாடிக்கையாளர்களை அணுகினார்கள் என்றால், ஒரு தடவை என்னுடைய தம்பி வரும்போது கொஞ்சம் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். ரூமுக்கு வந்து பார்த்தோன்னே லட்டு எடுத்தோடனே கொஞ்சம் பூஞ்சையா காளான் மாதிரி ஏதோ வெள்ளையாக வந்திருக்கு. உடனே அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான், இந்த மாதிரி உங்கள் கடையில் போயிருந்து இத்தனாம் தேதி லட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இருந்தது என்று. எண்ணி 3 நாள் கழித்து ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய மனிதர் வீட்டிற்கே வந்து விட்டார். அது 1 கிலோ லட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கூட ஒரு கடிதம் கொடுத்தார். அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருந்தது என்றால், தெரியாமல் ஏற்பட்ட தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன், இனிமேல் இந்த தவறு நடக்காது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அப்படிப்பட்ட மிகப்பெரிய மனிதர் எழுதியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட போது, அது பதிவு செய்த கடிதம் இன்றையும் நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய ஆஃபீஸில். இப்படிப்பட்ட அறமிக்க இந்த நாட்டில்தான் வாடிக்கையாளர்களை அணுவதில் கூட ஒரு சுகம் இருந்தது. நான் ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டு கம்பெனி கூட கொலாபரேஷன் போட்டு தொழில் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய தொழில் 365, 24/7 இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்றாவது ஒரு நாள் தீபாவளி என்று ஒரு வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணுவார், ஐயா பெல்ட் அறுந்து போச்சு, உங்கள் ஆள் அனுப்புங்க என்பார். அந்த பெல்ட்டை தயார் செய்து நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். சில சமயத்தில் ஏதாவது குறைகள் வரும்போது யாராவது ஃபோன் பண்ணால் கூட நாங்கள் என்ன சொல்லுவோம், முதல்ல பெல்ட் அனுப்பிச்சிட்டு அவருக்கு புது பெல்ட்டை கொடுங்க. இதுதான் எங்களுடைய வணிகரம். அதனால் தான் நாங்கள் சிறப்பாக வணிகம் செய்து கொண்டிருக்கோம். இதையே நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுங்க, ஒரு பெல்ட் அறுந்து போச்சு, எங்கள்கிட்ட ஸ்டாக்கில் இது நம்ம தவறாக இருக்கும் போல் இருக்கிறது, நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட் யூ சென்ட் இட் டு த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ண பின்னால் அப்புறம் அந்த குவாலிட்டி மேனேஜர் போகு, அவர் ரெக்கமெண்ட் பண்ண பின்னாலே தான் உங்களுக்கு அடுத்த பெல்ட் வரணும். இங்கே 3 மாதம் மிஷினை நிறுத்திக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? எத்தனையோ ஐரோப்பிய நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள், நீங்கள் எதையாவது ஒன்றை மாற்ற வேண்டுமானால் சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஒரு வீவிங் ஸ்பேர்ஸு, ஒரு ஸ்பின்னிங் ஸ்பேர்ஸு, அவங்க செய்கிற மிஷினில் அவங்க விட்டத்தான் ஸ்பேர்ஸ் வாங்கணும். அவன் கம்பெனியை மூடிட்டானா நம்ம மிஷினையே தூக்கி போட வேண்டியிருக்கு. இதை அறம் மிகுந்த வணிகம் என்று சொல்ல முடியுமா? இது தரம் குறைந்த வணிகம். ஆனால் உலக சந்தையே அவர்களிடம் இருப்பதால் அவர்கள் இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் சம்பந்திக அவங்க பழக்கடையில் யார் வேணாலும் போய் படம் எடுத்துகிட்டு வரலாம். நான் சொல்லுவேன், நான் வெளியூரெல்லாம் போய் பார்க்குறேன், சூப்பர் மார்க்கெட்டில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்களும் அப்படி வைக்க வேண்டியதானே சம்பந்தி உங்களுக்கு விவரம் தெரியல. என்ன சொல்கிறீங்கண்ணா? இங்கே வரக்கூடிய அத்தனை பேரும் தங்களுக்கு வேண்டியதை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நான் எல்லாம் பேக் போட்டு மெழுகெல்லாம் பூசி வச்சுருந்தா வீட்டில் எடுத்துகிட்டு போய் பார்த்து அதை கழுவி சாப்பிட முடியாமல் திட்டிகிட்டு இருப்பாங்க, திருப்பியும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தால் அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். விலை கூட குறைய இருக்கலாம், ஆனால் எந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை என்று தெரியும், அதை எங்கள் பணியாட்களும் செய்வார்கள். இப்படிப்பட்ட வியாபாரம். சென்னையில் நம்ம
மினிஸ்டர் வீடுக்கு பக்கத்தில் ஒரு தெரு இருக்கிறது. அங்கே பல வியாபாரிகள் இருப்பார்கள். தெருவில் வைத்து விற்று கொண்டு இருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அதையெல்லாம் மூடியெல்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. எல்லா கடையிலும் ஒரே விலை இருக்கும். எல்லா கடையிலும் ஒரே விலை இருக்கும். பக்கத்து கடைக்காரர் ஏதாவது காரணத்தால் வராமல் இருந்தால் கூட இந்த கடையில் இருப்பவரும் அவரது வியாபாரத்தை இவரே செய்வார். ஆனால் விலையில் மாற்றம் இருக்காது, ஏமாற்ற மாட்டார்கள். இப்படிப்பட்ட வணிகம் இதே சென்னை நகரில் நடக்கிறது. இன்னும் நடக்கும் என்றால் அவர்களுக்கிடையே எத்தனை பெரிய அறம் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணிப்பார்கள். இது மிக உயர்ந்த அறம். இந்த கர்ணன் சினிமா பார்த்துருக்கீங்க. கிருஷ்ண பகவான் வருவார், கர்ணங்கிட்ட கேட்பாரு. கர்ணன் தர்மத்தையே தானம் பண்ணிடுவான். எதையும் கொடுக்க முடியாது, என்னால் தர்மத்தினுடைய பலனை கொடுனா சரின்னு எடுத்து கொடுத்துருவான். நம்மளெல்லாம் பார்த்தா என்னடா இது வணிகத்திலாவது அறமாவதுன்னு அறத்தையே வியாபாரம் பண்ணுன்னு ஆரம்பிச்சு. அப்போ எதையெல்லாம் வியாபாரம் செய்வது? வணிகத்தில் அறம் இல்லை, இப்போ அறமே வணிகமாகி விட்டது. அதில் முக்கியமான வணிகம் எது? கல்வி. கல்வி மிகப்பெரிய அறம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, 100க்கு 100 பாஸ். அவன் என்ன படிக்கிறான்னு என்ன தெரியாது. எல்லா பள்ளிகளிலும் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து 100% பாஸ். இவன் 100% பாஸ் பண்ணிட்டு போனான். அந்த 100 பேர் என்ன பண்ணுறான்னு இப்போ யார் விட்டா ரெக்கார்டு இருக்கா? ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம வீட்டில் என்ன செய்வான்? அந்த பள்ளிக்கூடத்துக்காரன்னு எப்படியாவது பாஸ் பண்ணிடுவான். சில பேர் அதுக்குன்னே ஆட்களை வைத்து பதில் எழுதி விடுவார்கள். இது என்ன? இந்த கல்வியை அறம் என்று கூவி கூவி விற்பதால் தான் நம்ம ஆட்கள் வெளிநாட்டுகளுக்கு போய் இதை படிச்சுக்கிட்டு வந்து இதுதான் சரி என்னும் அளவுக்கு அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. மொழியை விற்றாகிவிட்டது, நம்முடைய அறத்தை விற்றாகிவிட்டது. இன்னொரு முக்கியமான ஒரு துறை ஒன்று இருக்கிறது. அதையும் வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல். இதில் தானே வணிகம் பிரமாதமாக இருக்குது. அவன் கான்ஸ்டிடியூஷன் என்ன நினைச்சவங்கெல்லாம் பெரியவங்க எழுதுனாங்களோ தெரியல. அவர் சொன்ன மாதிரி மனிதர்கள் இவ்வளவு மோசமாக இயற்கை செய்வார்கள் என்று இயற்கையை எதிர்பார்த்துருக்காது. ஆனால் நம்மளால் பார்த்தா இதை விட பெரிய வணிகம் உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னா என்ன பண்ணலான்னு ஒரு கட்சி ஆரம்பி. தேசிய கட்சி தேவையில்லை, மாநில கட்சி தேவையில்லை. எங்கள் ஊரில் நீ ஜாதி கட்சி ஒன்று ஆரம்பி, பார்த்து போடுவோம் ஒரு கை அப்படின்னு பார்த்தா ஒரு 1000 கட்சிகள் இருக்குது. 1000 கட்சிகள் உடனே ஒரு கணக்கு. அதுக்கு தான் நம்ம ஊடகங்கள் இருக்கு இல்லையா? இவருக்கு 2.5% ஓட்டு இருக்குது, அவருக்கு 5% ஓட்டு இருக்குது. இது பத்திரிகையில் வந்தால் போதும், அமைத்துக் கொள்வோம் கூட்டணினா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னா இங்கே அறம் பிழைத்தோருக்கு அரசியல் கூட்டணி ஆகும். கூட்டணி வியாபாரம் நடக்கிறது. நம்ம வாயை திறந்துட்டு ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு போட்டு குத்தி விட்டு வருகிறோம். அவர்கள் நமது முதுகிலே குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கேயும் அறம் பிழைத்து விட்டது. அப்போ இதை விட வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்னும் என்னதான் இருக்கு? மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்ல வேண்டிய ஊடகங்கள் இருக்கின்றன. அற்புதமான ஊடகங்கள். ஒரு காலத்தில் ஊடகத்தை படித்த செய்தி வந்தால் இந்த பத்திரிகையில் படித்த செய்தி உண்மையாக இருக்கும், நம்புவோம் என்று இருக்கும். ஆனால் இது வியாபாரம் இல்லையா? வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே முதலீடு செய்து 100க்கு 100 செய்தி இங்கே பணத்தை சுரண்ட வேண்டும் என்றால் மக்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய செய்தியை காலையில் சொல்லணும். என்ன 3 வயசு பொண்ணை கற்பழிச்சுட்டான், 40 பேர் லாரி மோதி செத்தான்னு. இது கூட பத்தாது. கல்லூரியில் ராதா என்பவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் செய்தி. உடனே அகமதாபாத்திலிருந்து, குஜராத்திலிருந்து, டெல்லியிலிருந்து அந்த மகளிர் அணி தலைவிகள் எல்லாம் புறப்பட்டுருவாங்க. அவருடைய உரிமை நிலைநாட்டுவென்றால் ராதா என்ற மாணவி கிணற்றில் குதித்து செத்து விட்டார்கள் என்றால் இந்த ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கல்லூரி என்ன செய்து கொண்டிருக்குது? பிரதம மந்திரி ராஜினாமா பண்ணச்சு, இங்கே சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணச்சு, கல்வி மந்திரி ராஜினாமா பண்ணச்சு, விடமாட்டேன் நான் என்றுவான். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தெரியும் அவர் ராதா இல்லை, ராதா கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. இந்த நெய்தை இப்படியே சொன்னால் ஊடகத்தை பற்றி என்ன நினைப்பார்கள்? அல்ல, ராதா பெண்மணி தான். ஆண்களுடைய தொந்தரவு தாங்காமல் அவர் ஆண் வேடமிட்டு கொண்டு அவர் கல்லூரி சென்று கொண்டிருந்தால் என்றால் அதை விட கொடுமை இல்லையாங்கவா. அப்ப இன்னொருத்தன் சொல்லுவான், இல்லைங்க ராதா கிணத்துல குதிக்கும் போது நான் பெண்மணி என்று சொல்லித்தான் குதித்தாருன்னு அதுக்கு 10 தலைவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு அவங்க போடுற கூச்சல்ல நமக்கு ராதா பெண்ணா ஆனா இல்லை ராதா கிருஷ்ணனே தற்கொலை பண்ணிட்டான்னு தெரியும். இப்படி இந்த ஊடகங்கள் அறத்தை விற்று கொண்டிருக்கின்றன. இவர்களை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்பதற்கு நமக்கு பொறுமையும் கிடையாது, நேரமும் கிடையாது. ஏன் தெரியுமா? அடுத்த நியூஸ் அதை விட சென்சேஷனலாக வரும். These people are creating news sensational, but whether it is anti-national or anti-traditional யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட வணிகங்களை நமது வாழ்க்கையிலிருந்து அரங்கேற்றிக் கொண்டு இவர்கள் ஒரு படிப்பு வைத்திருக்கிறார்கள். இந்த படிப்பை வைத்தால் வியாபாரம் நன்றாக செய்யலாம் என்று. என்ன படிப்பு என்றால் அதற்கு பெயர் தான் MBA.
எனக்கு தெரிந்து நமது நாட்டில் சிறப்பான வணிகர்கள் யாரும் MBA படித்துக்கொண்டு வாணிபம் செய்ததில்லை. எப்படி குடும்பம் நடத்துவதை சொல்லித்தர முடியாதோ அப்படி நிர்வாகத்தை யாருக்கும் சொல்லித்தர முடியாது. நிர்வாகம் என்பது இயற்கையில் அமைவதல்ல, அவனவன் ரத்தத்தில் இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் இருந்து கற்றுக்கொண்டதில் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் படித்தவன், திருக்குறளும் கீதையும் படித்தவன் தனியாக சென்று எந்த பல்கலைக்கழகத்திலும் MBA படிக்கவே வேண்டியது. அது ஏதோ அவர்கள் நாட்டு பண்பாட்டுக்கு அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் உலகத்துக்கே வழிகாட்டும் அளவு திறமை மிகுந்த நாட்டில், உலகத்துக்கே சென்று பலவற்றை சொல்லிக் கொடுக்கும் அளவு அத்தனை ஆன்மீகமும் அறிவும் இலக்கியமும் கவிதையும் உள்ள நாட்டில், இந்த நாட்டில் இருந்து போய் அவங்கிட்டவா கத்துட்டு வரணும் வியாபாரம் எப்படி செய்யறதுன்னு நமக்கா சொல்லித்தர வேண்டும். இன்று கொடிகட்டி பறக்கும் அமெரிக்காவில் அதிக சம்பளம் வாங்குபவர்கள் இந்தியர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், எல்லாம் தெரியும். அதையும் விட அவர்கள் இந்தியர்களாக இருப்பதால் தான் அவர்களால் ஈட்ட முடிகிறது. ஏனென்றால் அவர்களில் இரத்தத்தில் இன்னும் மிச்சம் மீதி இருக்கும் அறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அறத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த அறம் காப்பாற்றப்பட்டால் நிச்சயம் எதிர்கால இந்தியா, எதிர்கால தலைமுறை மற்ற அறங்களையும் சேர்த்து காப்பாற்றி நம் பெருமையை வாழ வைக்கும். இப்படிப்பட்ட இந்த அறத்தை இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மணமக்களும் மணமகளும் சேர்ந்து அவர்கள் பெற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, ஆங்கிலம் படித்தால் நிச்சயம் வேலை கிடைத்த அடிமையாக இருக்கலாம், தாய்மொழியை படித்தால் நாம் தலைவனாக இருக்கலாம். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த அறத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நமது வாணிகத்தை நடத்துவோம், நமது நாட்டு பெருமையை நிலைநாட்டுவோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களோடு அறங்களை பற்றி பேசி இதன் மூலமாக சன் தொலைக்காட்சி மூலமாக உலகமெங்கும் இந்த அறத்தை பரப்புகின்ற கல்யாண மாலை நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு நீதி அறம் என்பது. ரெண்டு விஷயம் தான் அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சமூகத்தில் சட்டம் கடுமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். நீதி கருணையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம சட்டத்தையும் நீதியையும் பற்றி வச்சுருக்கிற ஒரு அபிப்பிராயம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாதாரண ஒரு விஷயம் சொல்லுவோம், 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். உண்மையிலேயே எல்லா நிரபராதிகளும் தப்பிக்கிறார்களா என்பது தெரியாது. பல குற்றவாளிகள் தப்பிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதி தவறியதற்காக தன்னுடைய உயிரை துறந்த பாண்டிய மன்னனின் மண்ணிலிருந்து வந்திருக்கிறார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறார் திரு மணிவண்ணன் அவர்கள். அவர் வழக்கறிஞர், மிகப்பெரிய எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர். அவர் சுந்தரி சபதம் அப்படின்னு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன் அப்படின்னு சொன்னார். அது கல்யாண மாலைக்கு ரொம்ப ரிலேட்டடான சப்ஜெக்ட். வரதட்சணை வாங்குற வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கா, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னார். இதுக்கு கல்யாண மாலை தான் கிடச்சிதான், நாங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணுறதில்ல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இமயம் கொடுத்த நிலவே அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி எழுதியிருக்கிறார். நிர்வாக சூத்திரங்கள் 108 அப்படின்னு எழுதியிருக்கார். இது மாதிரி நிறைய எழுதியிருக்கார் திரு மணிவண்ணன் அவர்கள். அவரை அன்போடு அழைத்து அமைகிறேன். நீருக்கு தவித்த மீன், நிழலுக்கு தவித்த கால், நிலம் தொட தவித்த விழுது, நிலவுக்கு தவித்த வான், நீளத் தவித்த வேர், நிற்கத் தவித்த குழவி, போருக்கு தவித்த தோல், பொங்கத் தவித்த பால், பொழியத் தவித்த மேகம், புதிர்க்குள் தவித்த விடை, புகைக்குள் தவித்த தீ, பூக்கத் தவித்த மொட்டு, ஏருக்கு தவித்த மண், ஏடேறத் தவித்த பா, இரவுக்கு தவித்த அல்லி, எரியத் தவித்த திரி, ஏறத் தவித்த கொடி, இவைகளின் தவிப்பினைப் போல் நேருக்கு நேர் உன்னை நேர்த்தியாய் காண என் நெஞ்சகம் தவிக்கின்றதே, நெருஞ்சியை பார்வையால் குறிஞ்சி மலராக்கிடும் நிர்மல மீனாட்சி. கூட்டணி நடத்திய பிறகு தேர்தலை காணக்கூடிய இந்த காலத்தில் மணமகனும் மணமகளும் தங்களை தேர்ந்தெடுக்க விட்டு அவர்களை இல்லற கூட்டணியை வெற்றிகரமாக நடத்தச் செய்து கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை குழுவினரின் திருப்பதங்களை வணங்கி இந்த 20 நிமிட சொற்பொழிவை துவங்குகின்றேன். எச்சரிக்கை என்று சொல்லி இப்பொழுது நுகர்வோர் பொருட்களிலே போடுகிறார்கள். அதுபோல நான் இந்த 20 நிமிட சொற்பொழிவுகளிலே நான் பேசக்கூடிய எந்த துணுக்குகளும் இந்திய நீதிமன்றத்தை பற்றியோ இந்திய நீதிபதிகளை பற்றியோ
நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ சொல்லவே இல்லை என்று நீங்கள் தயவு செய்து நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலக மகா அழகு கிழவி ஒருத்தி இருந்தாள். உலக மகா அழகு பாட்டன் எனக்கு உண்டு. என் உலக மகா அழகு கிழவி இருக்கிறாளே, அவளுக்கு அவ்வை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த உலக மகா அழகு கிழவி அவ்வை மிக எச்சரிக்கையாக சொன்னாள், அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள். ஏனென்றால் அறம் செய்ய முடியாது என்று தெரியும். முடியாத விஷயத்திற்கு விரும்பியாவது பாரடா பேரனே என்று சொல்லி பாட்டி அப்படியே நிறுத்தி கொண்டாள். ஆனால் என்னுடைய பாட்டன் இருக்கிறானே, தாடிக்கார தாத்தா வள்ளுவன், சற்று விவரமானவன். அவனுக்கு தெரியும் அறம் என்பது எப்படிப்பட்டது, இந்த பாரத கண்டத்தினுடைய அறம் எப்படி வீச்சு பொருந்தியது என்று வள்ளுவனுக்கு தெரியும். ஆகவே மேற்கத்திய சிந்தனையாளர்கள் அவர்கள் நடைமுறையிலே கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் என்கின்ற சதுரத்தை விட்டு, நன்றாக கவனியுங்கள், சட்டம் என்கின்ற சதுரத்தை விட்டு அறம் என்கின்ற சக்கரம் சுத்த வேண்டும் என்பதற்காக அறவாழி அந்தணன் என்று சொன்னான். சட்டம் சதுரமானது, உடையும் அறம் சுற்றி கொண்டே இருக்கும். அது சக்கரமாக, விஷ்ணு சக்கரமாக அங்கே சுற்றும், சக்கரத்தாழ்வார் சந்நிதியிலும் அது சுற்றி கொண்டிருக்கும். அது உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினாலே என் பாட்டன் வள்ளுவன் சொன்னான், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்று சொன்னான். அன்புக்குரிய பெரியோர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்த்து கொண்டே வர வேண்டும். கருடபுராணத்திலேயும் சொல்லியிருக்கிறார்கள், கிருத யுகம் என்றால் என்ன என்றும் சொல்லியிருக்கிறார்கள், கலியுகம் என்றால் என்ன என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அறம் என்பது எப்பொழுதெல்லாம் தொங்கி போகுமோ மங்கி போகுமோ அந்த நேரத்திலே நான் வருவேன் என்று சொல்லி நம்பிக்கையான வாசகத்தையும் பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான் என்பதை நம்பிக்கையோடு நாம் இந்த பேச்சரங்கத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும். நான் மதுரையிலிருந்து வருவதாக சொன்னார்கள், உண்மை. நன்றாக பார்த்தோம் என்றால் சிலப்பதிகாரத்திலே வழக்குரை காதை என்ற ஒன்று உண்டு. அதை தயவு செய்து நீங்கள் மறுபடியும் மீள்வாசிப்பு செய்தீர்கள் என்றால் தேராமன்னா செப்புவதுடையேன் என்று ஆரம்பிக்கிறது. கண்ணகி இன்றைக்கு இருக்கிற நவீன சிவில் ப்ரொசீஜர் கோடிலே ஒரு ப்ரூஃப் அஃபிடவிட், பிரமாண வாக்குமூலம் எப்படியெல்லாம் போட வேண்டுமோ அப்படிப்பட்ட அற்புதமான வகையிலே போட்டிருக்கிற ப்ரூஃப் அஃபிடவிட் தேராமன்னா செப்புவதுடையேன். தேராமன்னா இருக்கா, பிஃபோர் தி ஹானரபிள் கோர்ட்னு என்று ஆரம்பிக்க எங்களுடைய ப்ரூஃப் அஃபிடவிட். நீ யார்? தேராமன்னா செப்புவதுடையேன், சாலம்லி அஃபர்ம் அண்ட் சின்சியர்லி ஸ்டேட் ஆஸ் ஃபாலோஸ். அப்படியே ஆரம்பித்து மாசாத்து வாணிகன் மகனே ஆக்கி, ரொம்ப சிலப்பதிகாரம் பேசினா கூட்டம் குறைஞ்சு போயிடும், அதுக்காக சொல்லக்கூடாது. கண்ணகி தன்னுடைய வழக்குரை காதைக்கு எடுத்துக்கொண்ட நேரம் இருக்கிறதே 2 நிமிடங்கள். பாண்டிய மன்னனிடம் அவள் தீர்ப்பு வாங்கினது 50 செகண்டில் அந்த தீர்ப்பை வாங்கி இருக்கிறார். அது அன்று. நீங்க உங்க கோணத்தை எடிட் பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்க. ஒரு பசுமாடு போகுதியா, அதனுடைய கண்ணுக்குட்டியை மேலே ஒருத்தன் ஏற்றி விட்டாலும் விஐபி ராஜாவோட பிள்ளை, அவனோட காரில் அவனோட தேர் ஏறிடுத்து. இதுக்காக மாடு யாரையும் தேடாமல் மாடே போகுது. மணி கட்டிருக்கு, மணி அடிக்குது, வர்றா, எடுத்தெடுப்பில் ஸ்பாட் டெசிஷன், ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டு ஆச்சா. ஒரு மாட்டுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வேறு எந்த விதமான படிப்பறிவும் உலக அறிவும் பட்டறிவும் இல்லாத சோழ நாட்டிலிருந்து கிளம்பி அப்பாவியாக வந்தாலே அந்த கண்ணகிக்கு நீதி கிடைத்திருக்கிறது. இதை நான் என் மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சிரித்தாள். என்ன என்று கேட்டேன். நல்ல வேளை கண்ணகி வக்கீலை வைக்கவில்லை. இதில் என்ன ஒரு கொடுமை என்று சொன்னால், எனது 2 மகள்களையும் நான் வக்கீலுக்கு படிக்க வைத்திருக்கிறேன். எனது 2வது மகள் சொன்னாள், ஆமாம் அப்பா, எடுப்பில் இதை தீர்ப்பு சொல்லாதபடி என்ன செய்திருக்கலாம், இது குறித்து அந்த சிலம்பை பற்றி ஆராய வேண்டும் என்பதற்காக மெட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி 1 நாள் வாய்தா வாங்கியிருக்கலாம் என்று சொன்னாள். சிலப்பதிகாரமே இல்லாமல் போயிருக்கும். பார்வைகள் எப்படி மாறுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நண்பர் சொன்னார்,
எப்படியெல்லாம் அறம் தாழ்ந்திருக்கிறது என்று சொல்லி. அவர் அப்படியே எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் கல்வி அறம் எல்லாவற்றிலும் பாகிஸ்தானிலிருந்து வருகிறார் போல் இருக்கிறது, எல்லா தலைப்புக்குள்ளும் ஆக்கிரமித்து விட்டார். கோயம்புத்தூர் தானே. ஆனால் நாமும் ஒரே ஒரு விஷயத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். வணிக அறத்தில் ஜெயகாந்தன் சொன்னார், புடவை விற்க வருகிறவன் அந்த புடவையை வாங்க இருக்கின்ற பெண்ணிடம், அம்மா நீங்கள் இந்த புடவையை கட்டிக்கொண்டால் மகாலட்சுமி மாறி இருப்பீர்கள் அம்மா என்று சொல்லி விற்கிறான். அவனது நோக்கமும் வியாபாரம்தான். இன்னொரு வியாபாரி இருக்கிறான், அம்மா இந்த புடவையை கட்டி கொண்டு போனால் உங்கள் பின்னால் 10 பேர் வருவார்கள் அம்மா என்று சொல்கிறான். அவனுக்கும் வியாபாரம்தான். இதில் இருக்கக்கூடிய இரத்தத்தனமான இழிப்பு எதில் இருக்கிறது, எங்கே அறம்பெசகள் இருக்கிறது என்று சொன்னான். ஆகவே பார்வை வித்தியாசப்படுகிறது, அளவீடு வித்தியாசப்படுகிறது. ஒருவனை கேட்டார்கள், நீ எத்தனை வேகத்திலே ஓடுவாய் என்று சொல்லி. அவன் சாமர்த்தியமான மதுரைக்காரன். அவன் சொன்னான், அது நானாக ஓடுகிறேனா நாய் துரத்தி ஓடுகிறேனா என்பதை பொறுத்தது. அவசியம் இருக்கின்ற நேரத்திலே சட்ட சக்கரம் வேகமாக சுற்றுகின்றது. ஆகவேதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருடன் செயின் பறித்து விட்டான், போலீசார் துரத்தி கொண்டு போனார்கள், பிடிக்க முடியவில்லை என்று இருக்கும். திருடனும் ஓடுகிறான், போலீஸும் ஓடுகிறான். ஏன் திருடனுடைய ஓட்டத்திற்கு போலீஸ் ஓட முடியவில்லை என்றால், திருடன் உசுருக்காக ஓடுகிறான், இவன் வயத்துக்காக ஓடுகிறான். ஆகவே வித்தியாசப்படுகிறது. ஆகவே அறம் என்பதை பொறுத்த மட்டிலே அளவீடு எப்படி மாறுகிறது என்று சொன்னால், நான் முதலிலே சொன்ன எச்சரிக்கையை மனதிலே வைத்துக்கொண்டு படியுங்கள். முன்னாலே எல்லாம் சார் அவர் தங்கமான மனிதர் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால், அவர் லஞ்சமே வாங்க மாட்டார் என்று பொருள். இப்பொழுதும் சார் அவர் தங்கமான மனிதர் என்றார் ஒருவர், ஏன் லஞ்சமே வாங்க மாட்டாரா என்று கேட்டேன். அப்படி இல்லை சார், வாங்கினா கரெக்டாக செஞ்சு கொடுப்பார். அளவீடு மாறிவிட்டார். ஆகவே நீங்கள் இந்த கரையான் படிப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் தெரியாது. கரையானுக்கு ஷோக்கோஸ் நோட்டீஸாக கொடுக்க முடியும், ஏன் இங்கே கரையான் அரித்தாய் என்று சொல்லி. லேசாக ஆரம்பிக்கிற நேரத்திலே அந்த கிருமியை சரியான முறையிலே களையவில்லை என்றால், இந்த கிருமி கண்ட சோழன் மாதிரி நம்முடைய எல்லா விஷயங்களும் கிருமி கண்ட துறையாக மாறிவிடும். ஆனால் பெரியோர்களே, நாம் அப்படி இல்லையே. அந்த காலத்திலே பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் என்று சொல்லி பின்னாலே தான் வந்தது, சம்பள பட்டுவாடா சட்டம் என்று வந்திருக்கிறது. அதில் ஒரே ஒரு பிரிவு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வேலை பார்த்தவனுக்கு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. 1000 தொழிலாளிக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் 10ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் சொல்லுகிறது. ஆனால் என் பாரத நாட்டினுடைய சட்டம் அப்படி இல்லை சகோதரர்களே. ராமன் வனவாசத்திற்கு வந்து விடுகிறான், பரதன் திரும்ப வந்து தேடி ராமனை தேடி போகிறான். இடைக்கால காபந்து சர்க்காரை வைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா. ஆகவே ராமன் பரதனிடம் பல்வேறு கேள்விகளை அடுக்குகிறான். ஒரு கொஸ்டினர் மாதிரி போடுகிறான். நீ இப்படி செய்கிறாயா, உன்னுடைய நாட்டிலே மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா, நீதிபதி சரியாக இருக்கிறாரா, சட்டம் சரியாக பராமரிக்கப்படுகிறதா, நீர்த்துறைகளில் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு கேள்வி கேட்டான். நான் தொழிலாளர் சட்டம் சார்ந்த வழக்குகளை நடத்துவதனாலே அதை படித்தேன், தூக்கி வாரி போட்டது. நண்பர்களே, ராமன் கேட்கிறான் பரதனிடம், பரதா, உன்னுடைய நாட்டிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களின் வியர்வை உலர்வதற்கு முன்பு ஊதியம் கொடுத்து விடுகிறாயா என்று கேட்டார். அப்படிப்பட்ட மரபு, அப்படிப்பட்ட சாய் நாம் வைத்திருந்திருக்கிறோம். அர்த்த சாஸ்திரம் இருக்கிறது. அர்த்த சாஸ்திரத்தை எழுதின கௌடில்யன் இருக்கிறாரே, அவர்தான் சட்ட பரிபாலன மந்திரியாக சந்திரகுப்தனுக்கு இருந்தார். இந்த துணுக்கு ஒன்று போதும் நம்முடைய விழுமியங்கள் எப்படியெல்லாம் சட்ட ரீதியாக வேல்யூஸ் இருந்தது என்பதற்கு. சந்திரகுப்தன் மாறுவேடமிட்டு நகர் உலா போகிறான் இரவில். அப்பொழுது சொல்கிறார்கள், சாணக்கியர் குடிசையிலே விளக்கெரிகிறது என்று சொல்லி. சந்திரகுப்தன் போனான். உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, சாணக்கியன் என்னதான் செய்கிறான் பார்ப்போம் என்று சொல்லி. அந்த குடிசை திறந்திருக்கிறது, ஜன்னல் வழியாக பார்க்கிறான். சாணக்கியன் பக்கத்தில் 2 விளக்கு இருக்கிறது, ஒன்றுதான் எரிந்து கொண்டிருக்கிறது. சாணக்கியன் ஒரு ஓலையிலே ஒரு குறிப்பை ஒரு 10 நிமிடம் எழுதி கொண்டிருக்கிறான். அது எழுதி முடித்த பிறகு அதே அளவிலே இருக்கிற இன்னொரு விளக்கு இருக்கிறது, ஏற்றாத விளக்கு. இந்த விளக்கை ஊதி அணைத்து விட்டு அந்த விளக்கை ஏற்றுகிறான். இப்பொழுது எழுதுகிறான். சந்திரகுப்தனுக்கு சிரிப்பு வந்து விடுகிறது.
இந்த விளக்கை அணைப்பானேன், அந்த விளக்கை ஏற்றுவானேன் என்று சொல்லி சிரித்து விடுகிறான். திரும்பி பார்க்கிறான் சாணக்கியன். சந்திரகுப்தன் இருக்கிறான். மன்னா என்று சொல்லி என்ன என்று கேட்டால், நீ உன்னை பெரிய அறிவாளி என்று நினைத்தேன். 2 விளக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாய், ஒரு விளக்கு எரிய வைக்கிறாய், அதை அணைய வைத்து இன்னொரு விளக்கை ஏற்றி எழுதுவானேன் என்று கேட்ட பொழுது சாணக்கியன் என்கின்ற சட்ட அமைச்சன், சாஸ்திர நிபுணன் சொன்னான், அந்த முதல் விளக்கு அதற்கான எண்ணெயை அரசாங்கம் கொடுத்தது. நான் முதலிலே எழுதியது அரசாங்க கணக்கு, 2வது நான் எழுதியது என் சொந்த சமாச்சாரம். ஆகவே அந்த விளக்கை அடைத்தேன், இந்த விளக்கை ஏற்றினேன் என்று சொன்னான். பெரியோர்களே, இதுதான் நமது மரபு. அறம் சார்ந்து நடப்பது மிக சந்தோஷமானது என்பது நமது மரபு. அறம் சார்ந்து நடப்பது எளிதானது என்பது நமது மரபு. ஆகவேதான் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் மனைவியை கூட தர்மபத்தினி என்று சொல்லித்தான் நமக்கு பழக்கம். சட்டபத்தினி என்று சொல்ல மாட்டோம், தர்மபத்தினி சொல்லுகிறோம். தர்மத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் மேலை நாட்டு சிந்தனையால டாக்டர் இன் லா என்பார்கள். எல்லாமே சட்டம். ஆகவேதான் எங்கள் லேபர் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மேட்ரிமோனியல் கோர்ட்டில் பார்த்தா வரண்டா முழுக்க விவாகரத்து கூட்டம். டாக்டர் இன் லா இல்லையா? ஆகவே பெரியோர்களே, நம்முடைய அறம் சார்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது சட்ட ரீதியாக நமக்குன்னு என்ற ஒரு அற்புதமான மரபு உண்டு. மகாகவி பாரதி என்ன சொன்னான்? 4-5 ரொம்ப சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் தான் சொல்லியிருக்கிறான். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு, நிறைய உடையவர்கள் மேலோர். இதுக்கு மேலே எங்க சார் ஒரு எளிமையான விவரணம் சொல்ல முடியும்? நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு, நிறைய உடையவர்கள் மேலோர் முடிந்து விட்டது. மகாகவி பாரதி நீதிக்கு அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தான். ஆகவேதான் வெளிநாட்டிலே யாரோ கேட்டார்களாம், என்ன இப்பொழுது வழக்கறிஞர்களின் வீடுகளிலோ அல்லது அலுவலகங்களிலோ கூட்டமே இல்லை என்று. அதற்கு சொன்னார்களாம், கூட்டமெல்லாம் நீதிபதிகளின் வீட்டுக்கு போய்விடுகிறது என்று சொன்னார்கள். இங்கே இல்லை, வெளிநாட்டிலே சொல்லி. என்ன சந்தோஷமான சிரிப்பை பாரு. அவர்கள் அங்கே நினைத்திருப்பதை இங்கே ஒருத்தன் சொன்னா அவ்வளவு சந்தோஷம். பெரியோர்களே, ஒரு அரசியல் ரீதியாக லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு, சாட்சியை உள்ள வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாட்சி இருக்கிறான், நீதிபதி மேலே இருக்கிறார், பிராசிக்யூட்டர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். என்ன கேள்வி? ஒரே கேள்வி, இந்த விஷயத்தை சுமூகமாக முடிப்பதற்காக நீங்கள் $10,000 வாங்கினீர்களா? சாட்சி பதிலே சொல்லவில்லை. 3வது முறை முக்கா 3 வாட்டி, இந்த விஷயத்தை சுமூகமாக முடிப்பதற்கு $10,000 வாங்கினீர்களா? பிராசிக்யூட்டர் கேட்கிறார். சாட்சி பதிலே சொல்லவில்லை. இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்திருக்கிறார். உங்களைத்தான் கேட்கிறேன், ஏன் பதில் சொல்லவில்லை என்று. நீங்கள் நீதிபதியை கேட்டீர்கள் என்று நான் நினைத்தேன். பெரியோர்களே, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதெல்லாம் பல்வேறு விஷயங்களில் நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். இது மட்டும் நமக்கு தெரிகிறது. நாம் இருண்மை போக்கிலே போகக்கூடாது என்பதற்காக மகாகவி பாரதி சொன்னான், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். தம்பி, தளர்ந்துராத, தர்மம் மறுபடி வெல்லும். பாசிட்டிவா இருக்கு. தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் என்று சொல்லி பாட்டு போகிறது. பெரியோர்களே, நன்றாக பார்த்தோம் என்றால் தர்மமும் நம்மை துரத்துகிறது, அறமும் நம்மை துரத்துகிறது, மரமும் நம்மை துரத்துகிறது. அறம் எப்படி துரத்துகிறது தெரியுமா? அது ஒரு தாய் குழந்தையை துரத்தி கொண்டு, குழந்தாய் சாப்பிடவாடா சாப்பிடவாடா என்று பாசத்தோடு ஒரு தாய் துரத்த மாட்டாளா கிண்ணத்திலே சாதத்தை வைத்துக்கொண்டு? அதுபோல அறம், தர்மம் என்கின்ற தாய் நம்மை குழந்தையாக ஆக்கி துரத்துகிறாள். அது வேறு வகையான துரத்து. மரமும் துரத்துகிறது, அது பூதனை போல துரத்துகிறது. கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு பூதனை கண்ணனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதற்காக பாடுபட்டாலோ அதுபோன்று துரத்துகிறது. ஆகவே மரமும் துரத்தி அறமும் துரத்துகிற நேரத்திலே நாம் தயவு செய்து அறத்திடம் அகப்பட்டு கொண்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். தர்மத்திடம் நாம் அகப்பட்டு கொண்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும்.
இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை இன்றைக்கு கல்யாண மாலை நிறுவனத்தினர் இங்கே கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். சிரமமான விஷயம் என்னவென்றால், அறத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். கை நிறைய வைத்துக்கொண்டு 20,000 தருகிறேன், உன் பேனாவிலே பச்சை மையிலே லேசாக இப்படி எழுதுவதற்கு 20,000 தருகிறேன் என்று சொன்னால் மனசை ஆட்டக்கூடிய விஷயம்தானே. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டம். ஒரு முறை அறத்திற்காக ஒரு முறை சிரமப்பட்டால் என்ன? ஒரு தந்தை இருந்தான், காய்கறி விற்பவன். அவன் தன்னுடைய குழந்தையை கூட்டுக்கொண்டு காய்கறி விற்பதற்காக போனான். போகிற நேரத்திலே தலையிலே காய்கறி கூடை, கீழே ஒரு குதிரை காலடியிலே அடிப்பார்களே, அந்த லாடம் கிடந்தது. தந்தை பிள்ளையை பார்த்து சொன்னான், தம்பி இந்த லாடத்தை எடுத்து உன் பைக்கட்டிலே போட்டுக்கொள்ளேன்னு சொன்னான். பையன் பார்த்தான், யார் இதற்காக துருப்பிடித்த லாடம், இதை எடுப்பதற்காக முதுகு வளைந்து இடுப்பை வளைக்க வேண்டுமா, குனிய வேண்டாம் என்று விட்டுவிட்டான். பையன் இப்படியெல்லாம் குனிவதற்கு சிரமப்பட்டு விட்டான் என்பதை தந்தை கண்டுகொண்டு அவனுக்கு தெரியாமல் அந்த குதிரை லாடத்தை எடுத்து தன்னுடைய பையிலே வைத்து கொண்டான். கடந்து போனார்கள். காய்கறி எல்லாம் விட்ட பிறகு இந்த பிள்ளையை இவனுக்கு தெரியாமல் உட்கார வைத்து விட்டு அந்த குதிரை லாடத்தை எடுத்துக்கொண்டு போய் நிறுத்தி, ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் என்று சொல்வார்களே, அந்த குதிரை லாடத்தை போட்டு இறந்த பழத்தை வாங்கி கொண்டு கைக்குட்டையில் வைத்து கொண்டு திரும்ப வருகிறான். பிள்ளையை முன்னாலே போக விட்டான். அப்பா போக விட்டு இந்த இழந்த பழத்தை முன்னாலே போட்டான். குனிந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். ஒரு 10 அடி போக விட்டான். இன்னொரு தடவை போட்டான். குனிந்து பாட்டு 10 தடவையா இழந்த பழம், குறுக்கெல்லாம் வலித்து விட்டது. திரும்பி பார்த்தால் தந்தை கையிலே கை நிறைய இழந்த பழம். என்ன பெருசு இப்படி பண்ணுகிறாய், கையில் கொடுத்திருந்தால் நான் சாப்பிட்டு இருப்பேன் என்று சொல்லி தந்தை சொன்னான், வருகிற நேரத்தில் நீ ஒரு முறை குனிந்திருந்தால் போகிற நேரத்தில் நீ இத்தனை தடவை குனிந்திருக்க வேண்டும். அறம் சொல்கிறது, தலை வணங்கு, நீதிக்கு தலை வணங்கு. குனிதல் யார்? குனிதல் பணிதல் என்பது பணியுமாம் பெருமை என்கின்ற அற்புதமான மரகத வாக்கியத்தை சொல்லிக் கொடுத்த பாரம்பரியம் நமது பாரம்பரியம். ஆகவே அங்கும் இங்கும் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கண்ணிலே நம்முடைய சகோதரி அவர்கள் மிக அழகாக மீரா அவர்கள் சொன்னது போல நடந்தாலும் கூட அந்த அவலங்கள் எல்லாம் பாரத தேவியை நிச்சயமாக பிடித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, நிச்சயமாக இல்லை. எங்கேயாவது கதிரவனை கரையான் அரித்ததாக சரித்திரம் உண்டா? கதிரவனை கரையான் அரிக்கும் என்றால் பாரதத்தையும் இது போன்ற கரையான்கள் அரிக்கும். சகோதரர்களே, பாரதி ஆசிரியனாக வேலை பார்த்த சேதுபதி பள்ளியினுடைய இயக்குனர் என்ற ஹோதாவிலே நான் சொல்லுகிறேன், பாரதம் நிமிர்ந்து நிற்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய இளைய பாரதம் இருக்கிறது, அவர்கள் இருப்பார்கள், வெல்லும் பாரதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கல்யாண மாலை குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சன் டிவி நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றி. ஜெய்ஹிந்த். வழக்கறிஞர் திரு மணிவண்ணன் அவர்கள் மிகச் சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் செல்லும் தலைப்பு தனி மனித அறம். இந்த அத்தனை அறத்திற்கும் அடிப்படையாக இருப்பது தனி மனித அறம் தான். நான் ஒழுங்கா இருந்தால் தான் இந்த சமூகத்தை ஒழுங்கா இருக்கான்னு நான் பார்க்க முடியும். ஒரே ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு பர்வீனிடம் இந்த அரங்கத்தை கொடுக்கிறேன். நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்பொழுது ஒரு 6-7 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கடைக்கு போயிருக்கோம், துணி கடைக்கு போயிருக்கோம். அந்த கடையில் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சு, அந்த காலத்தில் என்ன வாங்குவோம், மிஞ்சி போனால் ஒரு 30-40 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது அந்த கடையில் வந்து அந்த ப்ரௌன் கலரில் தான் அப்போ தான் கவர் கொடுப்பாங்க. நான் ஒரு 10 கவரை எடுத்து, அது ஏன்னா அங்கே வெறும் வச்சுருந்தது, ஒரு 10 கவரை எடுத்து அந்த பையில் போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு அம்மா வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்தாங்க. பாட்டி இருந்தாங்க, என்னுடைய ஆசான் வந்து பாட்டி தான் எனக்கு. அந்த பாட்டி வந்து பார்த்துட்டு இது என்ன கவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டி சொன்னாங்க, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இது பொருள் தானே, அங்கே தான் இருந்ததுன்னு. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலி முதல்ல தப்பாக சொல்லிட்டேன். இல்லை அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். 2 தப்பு பண்ணிட்டேன். ஒன்று, அடுத்தவர் பொருளை எடுத்து வந்தது தப்பு, பொய் சொன்னது இன்னும் ஒரு தப்பு. வா அந்த கடையில் போய் கொடுத்துட்டு வரலான்னாங்க. எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுது. நேர கிளம்பி அந்த கடைக்கு போனோம். அந்த கடையில் பாட்டி, இவ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா, இவளை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 கவர், ஒரு சாதாரண ப்ரௌன் கவர், அதை கொடுக்க வச்சாங்க. அன்று இரவு என்னுடைய பாட்டி சாப்பிடவே இல்லை. எனக்கு தண்டனை கொடுக்கல, தான் சாப்பிடல. அந்த விதை தான் இன்று இந்த சப்ஜெக்டை நான் பண்ணணும்னு தோண்டித்து.
எப்படி உங்களுக்கு இந்த டாபிக்லாம் தோணித்து, எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான டாப்பிக்கை நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னு திரு சு வெங்கடேசன் கேட்டார். அந்த விதை தான் இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், குடும்பம் தன்னுடைய குழந்தைகளை நேர் வழியில் அறவழியில் வளர்த்தால் அந்த சமூகம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதற்கு நாம் அனைவரும் உதாரணமாக இருக்கிறோம். வழக்கறிஞர் கூறியபடி நிச்சயமா நாம யாருமே தோத்து போயிட மாட்டோம். தனி மனித அறம் பற்றி பேச மிகச் சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவர், தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பவர் முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தனி மனித அறம் பற்றி பேச மிகச் சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவர், தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பவர் முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செய்கப்பதம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம், அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்களையும் அவையையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தனி மனித அறம் என்பது எனக்கு மீராமா அளித்திருக்கக்கூடிய தலைப்பு. இன்றைக்கு ஏதோ ஒரு வெற்றிடம் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் எது காரணம் என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தனி மனித அறம் குறித்து நான் உங்களோடு சேர்த்து கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு புலி 2 பேரை துரத்துச்சு. 2 பேருமே தலைதறிக்க ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒருத்த நின்று தன்னுடைய காலில் இருக்கிற ஷூவுக்கு லேசை டைட் பண்ணான். அப்போ பக்கத்தில் ஓடிட்டு இருந்தவன் சொன்னா, டேய் புலி வருதுடா, ஓடுடா, நீ இப்படி நிற்காதடா, அவசரமா போகணும்டா, நம்ம வான்னா. அவன் சொன்னா, இரு, நான் இப்படி பண்ணாதான் வேகமா ஓட முடியும், இரு, வாடா, நானும் அப்படி தானடா இருக்கேன், வாடா, நான் உன்னை விட வேகமா ஓடுறதுக்கு தான்டா நான் ஷூல லேஸ் கட்டுறேன்னு அவன். நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய கால சூழலின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தலைப்பு ஒரு சுய ஆன்ம பரிசோதனையாக நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நான் 2 வீலர் ஓட்டுவேங்க, ரொம்ப வேகமா ஓட்டுவேன். 20 நிமிஷம் தான் இருக்கும் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு, காலேஜுக்கு போகணும். நான் வேகமா ஓட்டுறேன். ஒரு இடத்துல சிக்னல், நான் நின்னுட்டேன், வேற வழி கிடையாது. இப்படி ரைட்ல திரும்பி பார்த்தா சுவர்ல ஏதோ எழுதி இருந்ததுங்க. ரொம்ப அவசரமான காலகட்டத்தில் கூட என் மனதில் ஆழமாக அப்படியே படிந்த அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுள் என்று கையெழுத்து போட்டு அந்த 2 வரி இருந்தது, மனசுல அப்படியே ஒட்டிக்கிருச்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, புரிஞ்சிருச்சா, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். பயமாயிடுச்சியா, என்ன சொல் இது? அறம் என்பது கொல்லும். யாருக்கு? யார் பிழை செய்கிறார்களோ அவர்களை அறம் கொல்லும். அதனால் தன்னை அறம் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக, தன்னை காக்க வேண்டும் என்பதற்காக ஆ என்று சொன்னாலே அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு. ஏ என்றால் அவர்களுக்கு ஆப்பிள், ஆ என்றால் நமக்கு 2 தான். ஒன்று ஆ என்றால் நம்மளை பெத்த அம்மா, 2 அறம். என்றைக்கு இந்த 2ஐயும் நாம் நம்முடைய ஆன்மாவிற்குள் கரைத்துக் கொள்ளுகிறோமோ நமக்கு முக்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீதி அறம் பற்றி பேசுவதற்கு ஒரு வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அங்கேயே உங்களுடைய அறம் ஜெயித்து விட்டது. அவ்வளவு சீக்கிரமா பேசிட முடியுமா? ஒரு வியாபாரியை கூப்பிட்டு வாயா அறம் பேசியா அப்படின்னு விடுறீங்களே. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்பொழுது தனி மனித அறம் காக்கப்படுகிறதோ அங்கே சமூக அறம் காக்கப்படுகிறது. எங்கே தனி மனித அறம் இல்லையோ அங்கே சமூக அறம் கிடையாது. 2 நாடுகள் அழிந்து போயின, ஐநா கூடியது. அப்பொழுது தலைவராக இருந்த கோஃபி அன்னன் சொன்னார், ஒரு நாடு அழிகிறது என்றால் அது முதலில் ஒரு தனி மனிதனின் மனதில் தான் கருப்பு விதையாக விழுகிறது. தனி மனிதனுடைய மனதில் விழக்கூடிய கருப்பு விதைதான் இந்த சமூகத்தை அழிக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், பாரதி பேசுகிறான், முத்துமாரி அம்மனை வேண்டுகின்ற பாரதி சொன்னான்,
துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி. மனம் வெளுக்கிறதுக்கு எங்க இருந்து போறது சாம்பலுக்கு? மனம் எப்பொழுது அழுக்காக இருக்கிறதோ சமூகம் எப்படி சுத்தமாக இருக்கும்? தனி மனித அறத்தை தொலைத்திருக்கின்ற காரணத்தினால் தானே மரம் வெட்டுகிறோம் நாம். எங்க கல்லூரியில மரத்தை வெட்டுனாங்க பில்டிங் கட்டுறதுக்காக. எங்க டிபார்ட்மெண்ட் முன்னாலதான். அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன், எத்தனையோ ஆண்டு காலமாக பார்த்து வளர்ந்த கிளை பரப்பி நின்ற அந்த பருத்தி மரம் 3 நிமிடங்களில் சாய்ந்தது. அந்த குரல், அந்த சப்தம், அன்றைக்குத்தான் நான் நிலம் மாரடித்து அழக்கேட்டேன். எங்கே தொலைத்து விட்டோம் நாம் நம்முடைய அறங்களை? நகங்களை வெட்டுவது போல் மரங்களை வெட்டுகிறார்கள். முன்பின் சாய்ந்து பழக்கமில்லாத மரங்கள் சடச்சட என்று சரிகின்றன. தனி மனிதனுடைய மனதில் அன்பு இருந்தால் மரம் வெட்டுவோமா நாம்? தனி மனிதனுடைய மனதிலே அறம் இருந்தால் வியாபாரத்தில் கலப்படம் செய்வோமா? ஆங்கிலேய மொழியை நான் நேசித்த ஒரு இடம். கலப்படத்துக்கு அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னான் பாருங்க, அடல்ட்ரின்னு. என்ன மரபு நம் மரபு? தனி மனித அறத்தில் நின்று திளைக்கும் மரபு நம் தமிழ் மரபு. சாதாரணமான பரம்பரை இல்லைங்க தமிழ் மரபு பரம்பரை. சித்த வைத்தியத்துல அவுல இடிக்கும் போது கீழே குறிப்பு எடுத்து படிச்சு பாருங்க. உலக்கையில் இருந்து நீங்கள் இரும்பு பூனை நகற்றி விடுங்கள், நீங்கள் இடிக்கின்ற பொழுது அந்த அவுல் காயப்பட்டு விடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நாம். நம்முடைய அறத்தை நாம் தொலைத்து நிற்கிறோம். ஊழலை பத்தி ஐயா சொன்னார். எந்த துறையில் ஊழல் இருக்கவே கூடாதோ அந்த துறையிலெல்லாம் ஊழல் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொன்னார், குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு உலகமடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. முளையும் பயிரை விளையும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் நொந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகள் கூறும் பல வரட்டு கீதங்கள் பாடும் விதவிதமான பொய்களை சொல்லி புரட்டும் உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இழந்து இருக்கிறோம் நாம், அறத்தை இழந்து இருக்கிறோம். அதனால் தான் நமக்கு இத்தகைய இழிவு வந்து சேர்ந்திருக்கிறது. எங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா, காதல் புனிதமானது தானே, என்ன தப்பு? அதை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே. தாயும் தந்தையும் சேரக்கூடிய அதை புனிதமான தாம்பத்தியம் என்றுதானே சொல்லி பழக்கம் நமக்கு. காதல் தவறு அல்ல. அதை இன்றைக்கு எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படங்களில். ஒரு காலத்தில் நான் சிறியவளாக இருக்கின்ற பொழுது படம் பார்க்கின்ற பொழுது அப்படியே எம்ஜிஆர் அப்படியே நடந்து போவார். ஒரு அழகான பாட்டு, உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000ல் ஒருவன், அந்த அம்மா பாடிக்கிட்டே வருவாங்க. கடைசியா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசையின் உச்சத்தில் போய் ஒரே சொல் தாங்க சொல்லுவாங்க, ஒரு பெண் தன் காதலை இந்த சொல்லை கடந்து வேறு எப்படியும் சொல்லிவிட முடியாது என்று கண்ணதாசன் எழுதினான். மன்னவா, உன்னை நான் மாலையிட்டால் மகிழ்வேன். இங்க நிக்குதுங்க அறம், இங்க இருக்குது அறம். காதலை கூட திருமணம் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி அதில் நான் சேர்ந்து உன்னோடு வாழ விரும்புகிறேன் என்ற சொல்லிலே அவள் தன்னுடைய முழுமையை சொல்லி நிறுத்திட்டாளே. இன்னைக்கு எந்த பாட்டையாவது நாம் உச்சரித்து விட முடியுமா? அறம் நின்று கொல்லும். ரொம்ப மனசுக்கு கஷ்டத்துல நான் சொல்றேன். ஐயா சொன்னார், அந்த தனி மனிதாரம் எங்க தெரியுமாங்க போச்சு. நான் யோசிச்சு பாக்குறேங்க, நான் கிராமத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளையா சுத்திட்டு இருக்கும் போது ஒரு 5000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுனா இருந்தாலும் அங்க ஒரு சோடா ஃபேக்டரி இருந்து ஒரு சோடாக்காரன் இருப்பாங்க. எங்கங்க அவெல்லாம் காணாம போக்கிட்டோமே. டைகர் எக்கானமி வந்துருச்சே. இப்படி நான் யோசிச்சு இருக்கிறேன். ஏதோ ஒரு ஜியோகிராஃபி சேனல்ல போய் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு விலங்கினம் பற்றி ஒரு செய்தி வந்துச்சு. கமெண்ட்ரி பண்றவன் சொல்றான், சிங்கம் ராஜா ஏன் புலி ராஜா இல்ல தெரியுமா? 2 பேருக்கும் ஒரே வித்தியாசம் தான். நாங்க இன்னும் கேட்டா சிங்கத்தை விட புலி இன்னும் கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நடக்கிறது அதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும். இருந்தாலும் புலி ராஜா கிடையாது, சிங்கம் தான் ராஜா. ஒரே குணம் தான் வித்தியாசம். என்னன்னா சிங்கம் பசிச்சாதான் அடிக்கும், புலி பார்த்தாலே அடிக்கும்.
இன்னைக்கு பசி இருக்கோ இல்லையோ, யார பார்த்தாலும் அடிச்சிடணும், யார பார்த்தாலும் அழிச்சிடணும், நான் மட்டும் வாழணும் என்கின்ற அறம் இருக்கின்ற இடத்திலே, அந்த இடத்திலே அறமற்ற சூழ்நிலை நிகழ்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை உய்வித்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன். நான் ஒரு அயல் நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த அயல் நாட்டில் ஒரு மியூசியம்ங்க, அதுக்குள்ள போறேன். தண்ணியில இந்த வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாம் பெரிய பெரிய கல்லா அப்படியே கீழே போட்டு வச்சிருக்காங்க தண்ணியில. அந்த ரூம்ல வேற யாரும் இல்லை, ஒரு கைடு தவிர்த்து. நான் அந்த கைடு கிட்ட கேட்டேன், நாம போற இடம், எங்கிருந்து புறப்பட்டு போறோங்கிற இடம் இருக்குல்ல, நான் போய் கேட்டேன், இந்த தண்ணியில கரண்ட் இருக்கா? அவர் என்ன மேலே கீழே இப்படி பார்த்து சொன்னாரு, இல்ல அப்படின்னாரு. கேமரா ஏதாவது வச்சிருக்கான்னு கேட்டார். இல்லைன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எப்படியா கேமராவும் இல்லை, தண்ணிலையும் கரண்ட் இல்லை, அப்படியே திறந்த மணிக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? எதுக்குன்னு கேட்டார். இல்லை யாராவது எடுத்துக்குவாங்களோன்னு பயமா இல்லையான்னு கேட்டுட்டேங்க. அவர் சொன்ன பதில், மேடம் இது எங்கள் தலைமுறைக்கு எங்கள் வளத்தை காட்டுவதற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் திருடுவதில்லை. எங்கள் தலைமுறைக்கான விஷயத்தை நாங்கள் திருடுவதில்லை. இது ஒரு சிறிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைடு சொன்னது. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் தீட்டுப்படுத்தி விட்டோமே. பஞ்சபூதங்கள் இல்லையே, நெருப்பு மட்டும்தான் விட்டு வச்சிருந்தோம் நினைச்சோம், கும்பகோணத்துல அதையும் தீட்டுப்படுத்திட்டோம். எதை விட்டு வைத்திருக்கிறோம் நாம்? என்ன தனி மனித அறம் இருக்கிறது? நான் ஒண்ணு கேட்கிறேங்க, நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு, தகுதி இருக்கா? அந்த தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா? மீராமா சொன்னாங்களே, கூட்டிட்டு போய் அந்த 10 கவரை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டா, அன்னைக்கு நைட்ல பட்னியோட கடந்தா பாருங்க ஒரு அம்மா. என்னங்க இதுதானேங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு மன வருத்தத்தோட சென்னையில், மீராமா, சென்னையில் சிட்டுக்குருவிகள் வருவதில்லை. ஏன் தெரியுமா? என்ன அறம் தெரியுமா? இல்ல, முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு சிட்டுக்குருவிகள் வருவதில்லை. ராப்பிச்சக்காரங்க வருவாங்க முதல்லலாம், இப்பெல்லாம் வர்றதில்லை. யாரோ ஒருத்தங்க தான் சொன்னாங்க, மேடையில் தான் யாரோ சொன்னது கேட்டேன், என்னைக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்ததோ அன்னைக்கே ராப்பிச்சக்காரன் வர்றதில்லை. அறம் தொலைந்து விட்டதுங்க. ராத்திரியில யாராவது பசித்து வருவார்கள் என்று ஒரு பிடி சோறு அன்னம் எடுத்து போட்டு அதில் தண்ணீர் ஊற்றிய பழக்கம் இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு விருந்து ஓம்புதல் தான் இல் அறம் என்று சொல்லுகின்றோமே, அந்த விருந்து ஓம்புதல் இருக்கிறதா இன்றைக்கு? இல்லையே. எங்க பாட்டி ராத்திரியில வரக்கூடிய அந்த பசித்த அந்த ஏழைக்கு சாப்பாடு இருந்தா கொடுப்பாங்க, சாப்பாடு இல்லைன்னா அரிசி கொடுப்பாங்க. நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அரிசியும் வீட்டில் வந்து பரக்கத்தா இருந்ததுன்னு போனாங்க. இறையொருளோடு இருக்கிறது, எனக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம். அன்னைக்கு வீட்டில் வந்து அரிசி பரக்கத்தா இருக்கு, சோறு வந்து எல்லாரும் சாப்பிட்டோம், தீந்துருச்சு, கொஞ்சமா இருக்கு, அது பத்தாது. அதனால எங்க அம்மா என்ன சொல்லிச்சு, என் கையில ஒரு 4 அணாவை கொடுத்து இது போய் அவர் கொடுத்துட்டு வந்துச்சு. என்ன கொடுத்துட்டு வந்துட்டு கேட்டேன், ஏன் இவ்வளோ நாளா நீ தானே போட்ட, சோறோ நீ தான் போடுற, அரிசியோ நீ தான் போடுற, இந்த காசு மட்டும் எனக்கு கொடுத்து அனுப்புற, நீயும் போட வேண்டியது தானே என்ன? அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த உன் கை சின்னது பாப்பா, அது அவ பசிச்சு இருக்கிறானா, போடுறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் போட்டேன். இது ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன், நாளைக்கு உன் கை பெருசாகின்ற பொழுது மற்றவர்களுடைய வயிறு தனியை நீ அன்னமிட வேண்டும் என்கின்ற பயிற்சி உனக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த காசு கொடுத்தேன் நான் எங்க அம்மா. நான் ஒன்று கேட்கிறேன், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறோமே, இந்த தனி மனித அறத்தில் நின்று கொண்டு இதை நான் சொல்லுகிறேன். யாருங்க பெரிய மனுஷன்? என் பையன் பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்றீங்களே, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகணும்னு சொல்ல, அப்படின்னா என்னங்க? டாக்டரா நான் பெரியவங்களா? இன்ஜினியர்ஸ், நீதிபதி, அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆட்களா? யார் தெரியுமாங்க பெரிய ஆள்? எந்த ஒரு மனிதன் அறத்தோடு நிற்கின்ற பொழுது அவனால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, அவன் பெரிய ஆளுங்க. அவனை பெரிய ஆள்னு சொல்லுங்க. அந்த பெரியாளாக இந்த குழந்தை வளர்வதற்கு நாம் என்ன சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்கின்ற சுய விசாரணை தான் இது. இது ஒரு சுய விசாரணை. நாம சொல்றோங்க, விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும், விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு. ஜேகே தாங்க சொல்லுவார். அன்னைக்கு ஜேகே பேச வராரு, நான் யூடியூப்ல தான் கேட்டேன் அவருடைய பேச்ச. அறிவிப்பாளர் அவரை சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் அவர்கள் பாரதியாரை பற்றி பேசுவார்கள், தங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு உடனே வந்து நின்று ஜேகே சிம்மம். அது நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். அறம் அப்படிதாங்க. ஒருவனிடத்தில் விஸ்வரூபம் இருந்தால், அறம் இருந்தா கண்டுபிடிச்சிடலாங்க, அறம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த விஸ்வரூபத்தை.
அறம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். நமக்கு ஆசை இருக்கு, தகுதி இருக்கிறதா? தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அறம் தான் தகுதி. யாரோ ஒருவர் தான் சொன்னார், ஒரு நாய் இருந்துச்சாமா, அந்த நாய் பணக்கார வீட்டு நாய். அது வாக்கிங் போச்சாமா. அது ரோட்ல இன்னொரு நாய் இருந்தது. அந்த நாய் அந்த நாய்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இது கார்ல திரும்பி போயிடுச்சு. இந்த நாய் அதை கண்டுபிடிச்சு எப்படியோ வீட்டுக்கு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு கத்துது. இது காலையில கேட்ட குரலா இருக்கேன்னு பல்கனில எட்டி பார்த்துச்சான். அந்த நாய் எட்டி பார்த்த உடனே இது சொல்லிச்சான், வெளியில இருக்கிறது, வா போலாம். அது சொல்லிச்சான், வரமாட்டேன். ஏன்னு கேட்டுச்சான். இது இங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் வரமாட்டேன். ஏய், ஒரே ரைஸ், கம் அவுட், I will give you variety rice, come out. அது வரல, வரமாட்டேன்ருச்சு. ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என் மேல ஆசை இல்லையா? நீ இல்ல இல்ல, என்னை தகப்ப மாதிரி வளர்க்குற என் முதலாளி இருக்கிறாரு, என் முதலாளி சொல்லட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னுச்சான். உடனே கீழே இருக்கிற நாய் கடிச்சான், நீ என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? அவர் தான் காதலியிடம் சொல்லுவார், அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? என்னது இது, வா அப்படின்ச்சான். இல்ல இல்ல இரு, எங்க 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 முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்ன கேட்க போற? எங்க வீட்டு முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது அந்த ரோட்ல இருக்கிற யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுது. அதுக்கும் அது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு 2 பேருக்கும் சண்டை. அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன், அவன் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன், நான் கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்தேன். என்ன பார்த்து சொன்னார், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னாரு. எங்க முதலாளி வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னு சாது. நமக்கு ஆசை இருக்கிறது, அறம் இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை நாம் சுய ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டால்தான் எல்லா சூழலும் நமக்கு நிலைக்கும். எல்லா சூழலும் நினைக்கும். ஒரு மன்னன் இருந்தான், அந்த மன்னன் கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியிலிருந்து அவனை விலக்க வேண்டும் என்று கலகம் செய்தாளாம் ராணி. ராணியை கொல்ல வேண்டும் அல்லது ராணியை தற்கொலை செய்து கொள்ள தூண்ட வேண்டும், நாட்டிலே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த மன்னன் சொன்னான், வா உன் கலகக்காரர்களோடு வா, நான் உனக்கு நாட்டை திருப்பி தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பட்ட பகலில் ஆடை இல்லாமல் இந்த தேசத்தை உலா வந்து விடு, அந்த நாள் நான் என் மக்களாட்சியாக இந்த நாட்டை அறிவிக்கிறேன் என்றான். அவனுடைய எண்ணம் வேறு. ராணி சரி என்றாளாம், வெளியில் வந்தாளாம், ஆடைகள் அல்லாமல் வெளியில் வந்தாளாம். நிர்வாணமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மக்களுக்காக வெளியில் வந்து நின்ற அந்த ராணிக்கு அந்த நாட்டு மக்கள் தன் இமைகளை ஆடைகளாக்கினார்கள் என்று சொல்லி எழுதினார். நம்முடைய மானம் என்பதும் அடுத்தவர்களுடைய மானம் என்பது ஒன்றுதான். எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய மானத்தை கெடுக்கின்ற வகைக்கும் என் பார்வையை கூட செலுத்த மாட்டேன் என்று சொல்லுவது அறம். இரண்மனை நோக்கா பேராண்மை என்பான் வள்ளுவன். நான் சொல்லுகிறேங்க, அறம்னா என் பெரியாரம் எல்லாமே பேசுங்க, கல்வி பேசுங்க, வணிகம் பேசுங்க, எல்லாம் பேசுங்க. எல்லாவற்றினுடைய அச்சாணி எது தெரியுமா? மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற. தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் தான், தனி மனித அறம் வாழக்கூடிய இடத்தில் தான் சமூக அறம் நிலைக்கும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து நாம் இப்போது பார்த்தோம். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு கல்வி என்பது வாழ்வின் ஆதாரம். ஆனால் இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வியாபாரமாகிவிட, பெற்றோர்கள் எல்லாம் முதலீட்டாளர்களாக ஆகிவிட்டபடியால் பிள்ளைகளிடமிருந்து நாம் ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் லாபம் சம்பாதிப்பதை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் கல்வியை எப்படி அறமாக்க முடியும், கல்வியை எப்படி மேம்படுத்த முடியும் என்பதற்காக வருகிறார் திரு சுஜித் குமார். இன்ஃபோசிஸின் HR பிசினஸ் லீடர். அவர் இளைஞர்களின் சக்தியை நெறிப்படுத்தும் மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். தன் கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடியவர். ஒரு 10,000 பேர் இருந்தா அந்த அரங்கத்தை கட்டி போடக்கூடிய திறமை திரு சுஜித் குமாரின் பேச்சுக்கு உண்டு. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாற்றம் என்னும் அறக்கட்டளையை நிறுவி மிகச்சிறப்பாக 200 மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு அவர்களுடைய நிறுவனம் பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. 1400 கெஸ்ட் லெக்சர் இதுவரைக்கும் அவர் கொடுத்திருக்கார்.
ரோட்டரி கிளப்பின் யங் அச்சீவர் அவார்டு உட்பட மிகப்பெரிய அவார்டுகள் எல்லாம் வாங்கியிருக்கார். அவருடைய கனவு என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல லைப்ரரி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. அவரை விட மிகச்சிறப்பாக கல்வியை யார் பேச முடியும்? கல்வி அறம் பேச திரு சுஜித் குமார். கல்வி அறத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் பேருக்கு மாறணும். அதோடு நீங்கள் அடுத்த ஒரு சர்வீஸும் ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமான பிஸ்னஸ் மாடல் அது. நினச்சி பாருங்கள், கல்யாண மாலை மோகன் சார் வந்து மேலே நிற்கிறார். உங்கள் குழந்தைக்கு எந்த ஸ்கூல் அட்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க. உடனே பிரின்சிபல் கிட்ட இந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதுமாதிரி அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா ரைட். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சேலஞ்சு கல்யாணம் பண்ணுறது கூட கிடையாதுங்க. அது கூட நடந்தது. இங்கே யாராவது யங் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு எல்கேஜி அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். நம்ம சென்னை மாநகரத்தில் ஒரு எல்கேஜி அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். நாய்படாத பாடு பண்ணணும். என் பையனுக்கு நான் எல்கேஜி அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு 52 வாரம் தொடர்ந்து போனேன். புதன்கிழமை மீட் பண்ணுவாங்க. 52 வாரம் ஒன்றும் இல்லை, போய் பார்ப்பேன் அந்த பிரின்சிபலை. கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்வாங்க, திருப்பி வந்துடுவேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு யங் டாக்டர், அவங்களோட முதல் பையன் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, 2ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவங்க வராங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர், 6 மாதம் ப்ரெக்னென்ட். அவங்க உள்ளே போகிறாங்க, அட்மிஷன் வாங்குறதுக்காக உள்ளே போகிறாங்க. நான் வெளியில் அவங்க வரும்போது, ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்ன ரொம்ப கோமா, 1 மினிட் சுஜித் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேஷ் அவங்க ஹஸ்பண்ட் பேர். ஃபோன் பண்ணி, நான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட, முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லுங்கள். நவ் சி மை சைல்டு இஸ் வெயிட் லிஸ்டட் அப்படின்னாங்க. எது? பிறக்க போகிற குழந்தைக்கு. இன்னும் 4 மாதம் கழித்து அந்த குழந்தைய பிறக்க போகுது. ஆனால் பெண்ணான்னு தெரியாது, குழந்தை வெயிட் லிஸ்டடாம். ஆக அந்த ஸ்கூலில் எப்படின்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆன உடனேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ கைனக் அப்பாயின்மெண்ட் வாங்கி முடித்த உடனே நேராக எங்கே போனோன்னா ஸ்கூலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆக இந்தியாவில் மட்டும்தான், வேற எந்த ஊர்லேயும் இந்த கூத்து நடக்காது. எது ஈஸியாக கிடைக்கணுமோ அது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கணுமோ அது ரொம்ப ஈஸி. ரைட்? ரொம்ப குழப்பம் நினச்சிக்காதீங்க. எல்லா ஊர்லேயும் கிண்டர் கார்டன் அட்மிஷன் தான் உலகத்தில் ஈஸியான அட்மிஷன். 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தானா நீ அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சாகணும். எது கஷ்டம் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன் அப்படின்னா அது காம்படிட்டிவாக இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், 12க்கு நாய்படாத பாடுபடணும். ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கூவி வைக்கிறாங்க. திருச்சியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு தமிழ் நாளிதழ் வந்தது. தமிழ் நாளிதழில் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட். கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ, இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். சாலமன் பாப்பையா சிவாஜி படத்தில் சொல்ற மாதிரி, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு வரல. எல்லா ஊர்லேயும் கிண்டர் கார்டன் அட்மிஷன் தான் உலகத்தில் ஈஸியான அட்மிஷன். 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தானா நீ அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சாகணும். எது கஷ்டம் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன் அப்படின்னா அது காம்படிட்டிவாக இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், 12க்கு நாய்படாத பாடுபடணும். ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கூவி வைக்கிறாங்க. திருச்சியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு தமிழ் நாளிதழ் வந்தது. தமிழ் நாளிதழில் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட். கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ, இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். சாலமன் பாப்பையா சிவாஜி படத்தில் சொல்ற மாதிரி, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு வரல. நீங்க வந்து சேர்ந்துக்கலாமா காலேஜில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2வது வருஷத்துலேருந்து ஃபீஸ் கட்டுங்க அப்படின்றாங்க. இன்னொரு காலேஜ், அண்ணனுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கினா தம்பிக்கு 2 வருஷம் கழிச்சு சீட்டு ஃப்ரீ. ஆக கல்வி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கு. எனக்கெல்லாம் கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான், அடுத்து ஜென்மன் பிறந்தா என்னவா பிறக்கணும்? ஸ்கூல் பிரின்சிபலாக பிறக்கணும். இந்த ஸ்கூல் பிரின்சிபல் எல்லாம் அவங்க பசங்களோட வரணும். ஒரு சாடிஸ்டான எண்ணம் தான் இல்லை. நம்மளோட தான் என்ற கர்வம் எங்கே குறையும் அப்படின்னா, ஒரு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு போய் நிற்கும் போது அந்த தான்ற கர்வம் போயிடும். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு நான் அட்மிஷனுக்காக போகிறேன், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னென்னங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? பேரை சொல்லுவோம், எந்த கம்பெனிலேருந்து வரோன்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. குட் மார்னிங் மேடம், எஸ் ஐ எம் சுஜித் ஃப்ரம் இன்ஃபோசிஸ். ஸோ அப்படின்னாங்க. ஸோ அப்படின்னா என்னங்க அடுத்து பதில் சொல்லும்? சில ஸ்கூலில் வாட்ச்மேனே உள்ளே விட மாட்டேங்கிறான் நம்மளை. டே நான் பெரிய ஆள்றா அப்படின்னா, கிளம்பி போ, எல்லாம் வெப்சைட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோ அப்படின்றான். ரைட்?
ஆக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷனுக்காக போய் அல்லோல் போடுறோம் பாருங்க, வீடை மாத்திரம் எங்கேயாவது போய் கிடைக்குமான்னு. ஆனா நம்ம பேரண்ட்ஸும் குறை சொல்ல போறது இல்லை. என்னோட இப்போ டாபிக் 3 ஏரியாவா பிரிச்சிருக்கிறேன் நான். ஒன்று நம்ம சொசைட்டி, அது எப்படி பார்க்குறோம் அப்படின்றது, கல்வியை எப்படி பார்க்குறோம். இன்று மார்க் மட்டுமே தான் வாழ்க்கை. இப்போ நம்ம 12th எக்ஸாம் எழுத போறாங்க, ரிசல்ட்ஸ் வந்துடும் மே மாதம். இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன ஹெட்லைன்ஸ் வரும் அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் வரும் ஹெட்லைன்ஸா: மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றனர். இது எங்களுக்கு தெரியாதா? ஏன்னா பசங்களுக்கு ஜென்ரலாகவே விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஜாஸ்தி. இரண்டாவது, 1200க்கு 1194 மதிப்பெண் பெற்று முனுசாமியின் 3வது மகள் சாதனை புரிந்தார் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எப்படின்னா போட்டோ இருக்கும், அவங்க பிரின்சிபல் வாயில லட்டு கொடுக்குற மாதிரி போட்டோ இருக்கும், இல்ல அம்மா கணத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், இல்ல 4-5 பொண்ணுங்க சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அப்புறம் நம்ம மீடியாலாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் பெருசாகி என்ன ஆகணும்னு ஆசை, இது எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிங்க? உடனே அந்த பொண்ணு பதில் சொல்லும், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு ஆசை, இதுக்காக கடுமையாக உழைச்சேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு டெய்லி கூட இருப்பாங்க, ஆசிரியர்களும் ரொம்ப உதவி பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லிவிடும். அப்புறம் நீ பெரிய ஆளாக என்ன போகிற? டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு சேவை செய்வேன், இன்ஜினியர் ஆகி நாட்டை காப்பாற்றுவேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இந்த 2 ப்ரொஃபஷனை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக போன வருஷம் ஸ்டேட் ரேங்க் வாங்கினது யாரு தெரியாது, அதுக்கு முந்தின வருஷம் ஸ்டேட் ரேங்க் வாங்கினது யார் தெரியாது. அதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு படிக்கலன்னு சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. ஆனால் அதே நாளிதழில் 3வது பக்கத்தில் இந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு, இந்த குழந்தை தற்கொலை பண்ணிருக்குன்னா அதே நாளிதழ் தானே வருது ரிசல்ட்ஸ் வர அன்னைக்கு. ஸ்டூடெண்ட் சூசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ரேங்க் நம்பர் 2. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னா, நம்மளுடைய புவர் எஜுகேஷன் சிஸ்டமோட வெளிப்பாடு, நம்மளோட புவர் பேரண்டிங்கோட வெளிப்பாடு தான் இது. நான் வந்து ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஆர்கனைசேஷனில் வாலண்டியராக வேலை செய்கிறேன். இப்போ இந்த டைம்லேருந்து எங்களுக்கு கால்ஸ் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். எது மாதிரி கால் வருதுன்னா, தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்க கிடையாது, எங்கள் அப்பா டாக்டர், எங்கள் அம்மா டாக்டர், எனக்கு கட் ஆஃப் வந்து 4 மார்க் குறைஞ்சிருச்சு, எங்கள் அப்பாவோட கனவை என்னால் பூர்த்தி செய்ய முடியல, அதனால் தற்கொலைக்கு தூண்டப்படுற குழந்தைகள் எத்தனோ பேர். ஆக யார் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோமோ, இந்த கல்வி மார்க் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக குழந்தைகளை தற்கொலை அளவுக்கு தூண்டக்கூடிய சிஸ்டம் தான் நம்மளுடைய சிஸ்டம். இது எவ்வளோ ஒரு 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 வேதனைக்குரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமோட ஃபண்டமெண்டல் மாடலே எப்படின்னா, நீ நாயாயிரு, குதிரையாயிரு, மீனாயிரு, ஜிராஃபியாரு, குரங்காரு, எல்லாமே மரம் ஏறணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி முடியும்? குரங்கால மரம் ஏற முடியும், முதலையால மரம் ஏற முடியுமா? நான் ஒன்றையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணோன்னா அது என்ன எஜுகேஷன் சிஸ்டம்? கரெக்டா? எனக்கு படிப்பு நல்லா வரும், என் தம்பிக்கு வராது, அவனுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் நல்லா வருமே. நான்லாம் ஸ்கூலில் ஒரு ப்ரைஸ் வாங்கினது கிடையாது. எனக்குலாம் எங்கள் டீச்சர் வந்து என்னை திட்டிட்டு தான் ஆரம்பிப்பாங்க கிளாஸில். அந்த மந்திரம் சொல்கிற மாதிரி எந்திரா அப்படின்ட்டு என்னை திட்டிட்டு தான் கிளாஸே ஆரம்பிப்பாங்க. சில பேர் வாத்தியாரங்கள் வாயிலேருந்து வரவே கூடாத சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, உருப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் காலேஜ் வாத்தியார் இப்படி தான் சொன்னார், நான் சொல்கிறேன்டா என்னை இந்த பாடுபடுத்துற நீ அப்படின்னு என் ஃப்ரெண்டை சொன்னார். நடு ரோட்டில் நிற்ப நீ அப்படின்னாரு. அவர் சொன்னது உண்மையாகவே பதிச்சிருச்சு. டிராஃபிக் போலீஸாக இருக்கான் இப்போ நடு ரோட்டில். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமுக்கு பெஸ்ட்டாக இந்த கார்ட்டூனை தவிர எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு பயங்கரமான ஒரு முதலாளி, அவர் வந்து என்னென்னா பறவைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு, முட்டை வியாபாரம் பண்ணுறாரு. அவர் எப்படின்னா டெய்லி வந்து பறவை கூட பேசுவாராம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவார். பிஸ்னஸ் மேனில் அவர் MBA படிச்சிருக்காரு. டெய்லி ஒரு முட்டை போடணும் அந்த பறவைக்கு, வாரத்துக்கு 7 முட்டை, சண்டே கூட நோ ஹாலிடே, 7 days 7 முட்டை நீ போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கிட்ட. பறவைகளும் இவருக்கு வந்து பயந்து முட்டை போட்டுகிட்டே இருந்திருக்கு. ஒரு பறவையால் மட்டும் முட்டை போட முடியல, 4 முட்டை தான் போட்டிருக்கு அந்த வாரத்துக்கு. உடனே இவர் 1-on-1 மீட்டிங் கூப்பிட்டார் கார்பரேட்டில். அவர் பறவை கூட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து டேபிள் எப்படி உட்கார வச்சார். பறவை உட்கார வச்சுட்டு பயங்கர சீரியஸாக, உனக்கு என்ன கேடு? எல்லா பறவைக்கும் போடுற அதே சாப்பாடு தான் உனக்கும் போடுறேன், ரைட்? அதே கம்ஃபர்ட் தான் உனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒரு முட்டை 7 முட்டை போடுது இல்லை, உனக்கு மட்டும் என்ன கேடு? நீ மட்டும் ஏன் 4 முட்டை போடுற அப்படின்னு. உடனே அந்த பறவைக்கு உயிர் பயம் வந்துச்சு. உயிர் பயம் வந்து அதை எடுத்து கையெடுத்து கும்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குது பறவை. ஐயா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நீங்கள் எல்லா வசதியும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, நானே இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 4 முட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டணும் ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கோழி இல்லை, நான் ஒரு சேவல் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆக எப்படி வந்து ஒரு சேவலை கூட முட்டை போட வைக்க முடியுமோ, நம்ம பசங்களையும் மார்க் வாங்க வைக்க முடியுங்க. ஆனால் அந்த மார்க்கால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab ன்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டு பாருங்க, அது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணு. கணக்கில் 200க்கு 200 மார்க் வாங்குறான். இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எதுலடா அரியர் வைக்கிறேன்னா மேக்ஸ் 1 அப்படின்றான்.
ஏன்னா நம்மளை யார் வந்து அறிவு ஜீவி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம போய் கேட்போம். நம்ம கிளாஸில் உட்காந்துருக்கோம் சில பிள்ளைங்க, அதுக்கிட்ட போய் டவுட் கேட்டிங்கன்னா அதுவா பேஜ் நம்பர் 27 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம். அப்போ ஸ்கூல்ஸ் எதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா எல்லா ஸ்கூலையும் சொல்ல தயவு செஞ்சு அதை வேறு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெமரி ஸ்கில்ஸை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்த டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம்னா டெஸ்ட் மேலே டெஸ்ட் எழுதி பக்கத்து டு பக்கம் அப்படியே எழுதிடுறான் பாருங்க. அப்படி நம்ம அறிவுஜீவிகளாக இருந்தால் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸால் பர்ஃபார்ம் பண்ண முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஏன் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மெமரி ஸ்கில்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணலாம். எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க. ஓகே, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சென்னையில் நீச்சல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சைக்கிள் ஓட தெரிஞ்சவங்களாம் எத்தனை பேர்? ரைட், நிறைய பேர் இருக்கீங்க. இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் சைக்கிளே பார்க்கலைங்க. 10 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி இந்த ஆடிட்டோரியமில் மீட் பண்ணுறோம். உங்கள் கையில் சைக்கிள் கொடுக்குறேன், எல்லாரும் ஓட்டிடுவீங்களா? எல்லாரும் ஓட்டுருவோம். இப்போ போன 6 மாதத்துக்கு முன்னாடி படித்த விஷயம் இப்போ ஞாபகம் இருக்கா? அது எப்படி? அதை எடுத்து படித்து முடிச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பசங்களோட எஜுகேஷன் இப்படி தான் இருக்குது. வி டோன்ட் லேர்ன். ஏன்னா லேர்னிங்ல வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது முக்கால்வாசி பேருக்கு அப்பா தான் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அந்த இடுப்பு வளையும் போது அப்பா இடுப்புலேயே போடுவார். இடுப்பை வளைக்காம ஓட்டு அப்படின்னுவார். கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருப்போம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஆனால் படிப்பு அப்படி கிடையாது. புக்கை எடுத்து உட்காந்து படி. ஏன்னா பையன் 12th எக்ஸாம் எழுதும் போது அம்மா லீவ் போட்டு வந்து கூட உட்காந்துக்கிறாங்க. படிடா, நீ படித்தாதான் நம்ம குடும்பம் உருப்பிடும். சரி, உனக்காக தான் அம்மா 1 மாதம் விரதம் இருக்கிறேன். யார் கேட்டா? இந்த கிட்டத்தட்ட 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் வந்து ஒரு பயங்கர அமைதியாக இருக்கும். நம்ம பசங்களுக்கான லைஃப் எப்போ மிசரபிள் ஆகுதுன்னா 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்குது. 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டிலலாம் சொல்லிட்டே இருப்போம், பப்ளிக் எக்ஸாம். பசங்க சொல்லுவான், நான் பார்க்காத பப்ளிக் எக்ஸாமா போம்மா. ஊரெல்லாம் போய் அம்மா சொல்லிட்டு வந்துடுவாங்க, ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்டா அப்படின்னு. நம்மளை கேட்டால் சொல்கிறாங்க ஸ்டேட் ரேங்க்னு. ஊரில் இருக்க எல்லாரும் ஸ்டேட் ரேங்க் வாங்கினா என்ன ஆகுறது? ஆக அந்த எக்ஸாம்ன்றதே பார்த்தீங்கன்னா அப்பா களைப்பாக வீட்டுக்கு வருவார். களைப்பாக வீட்டுக்கு வந்து ஒரு காஃபினர், பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறா, பேசாம இருங்க. டிவியில் காடை பிடிங்கிடுவாங்க, கேபிள் டிவி கனெக்ஷன் கட்டு, டிவி பரணைக்கு போயிடும். ஆக கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி ஆயிடுது அந்த டைமில். வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? படி, நல்லா படி, பட் டோன்ட் மெமரைஸ். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு கல்விக்கூடங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் மார்க்ஸ். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷனே போடலான்னு இருந்தேன். கடைசியில் அந்த பிரின்சிபல் கிட்ட பேசி சீட்டு வாங்கிட்டேன். ஸ்டேட் ரேங்க் கொடுக்குற ஒரு ஸ்கூல் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அதே ஸ்கூலில் படிக்கிறாங்க. 489 மார்க், 489 அவுட் ஆஃப் 500 டோட்டல். ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணு கிடையாது. ஏன்னா அவங்களோட ஸ்கூல் ரூலாம் 492 அண்ட் அபவ் வச்சா தான் 11th ஸ்டாண்டர்டில் சீட்டு கொடுப்பாங்களாம். இப்போ நான் அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்குறேன், 492க்கு மேலே வாங்குறவனுக்கு நீ எதுக்கு ஸ்கூல் நடத்தணும்? ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை எப்படினாலும் படிச்சுக்கும். ஆக வெறும் சாதனையாளர்களுக்கு மட்டும்தான், நல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல்னா, இன்னும் படிக்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஆக 60 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா 60 பேரும் ஒன்றா நம்ம பார்க்க முடியாது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காரா இல்லையா? நிறைய பேர் பேசுனாங்க சிட்டுக்குருவி, காக்கா எல்லாம். எனக்கு உலகத்திலே எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. அது ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் நான். கடவுள் படித்ததிலே மிக சிறிய பறவை ஹம்மிங் பேர்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது பின்னாடி பறக்குமா, 72 தடவை அதோட விங்ஸை ஃப்ளாக் பண்ணணும். நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி இருக்கிறது தான் தேனி. இருக்கிறதுலே பெரிய பறவை ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சால பறக்க முடியாது, ஆனால் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும். அதோட அடுத்த வேலை உணவு அதுக்கு எதால கிடைக்குதுன்னா அதோட ஸ்ட்ரென்த்தால தான் கிடைக்குது. ஆக இதை பற்றிலாம் யோசிக்கும் போது நான் காக்காவை பற்றி யோசித்தேன். காக்காவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்? ஏன்னா நம்ம ஊரில் காக்காவை யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக பார்த்துருக்கோமா? கொஞ்சம் கருப்பாக இருந்தால் காக்கா மாதிரி கலர்னுவான், கொஞ்சம் குரல் சரியில்லைன்னா காக்கா மாதிரி குரலை வச்சுட்டு இதெல்லாம் பாட வருது பத்தியா அப்படின்னுவான். ஏன் நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போது இது கொஞ்சம் நல்லா இல்லைன்னா இது என்ன காக்கா பிரியாணியான்னு கேட்பான். ரைட்? கொஞ்சம் மேலே கார்பரேட் லெவலில் கொஞ்சம் மேலே வந்துட்டா காக்கா பிடிச்சே மேலே வந்துட்டாங்க அப்படின்னும். ஆக காக்காவை மட்டும் நம்ம பாசிட்டிவாக பார்த்ததே கிடையாது. அப்போ எனக்குள்ள தோணுச்சு, இவ்வளோ பேசுகிறமே போய் மேடையிலலாம் காக்காவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தா க்ரோஸ், ரேவன் அப்படின்னு ஒரு டாப்பிக்காக போகுது. நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. காக்காவை பற்றி ஒருத்தர் ஜப்பானில் எடுத்திருக்காரு அந்த வீடியோவை. காக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுமா சாப்பிட்றதுக்கு. ஒரு பாட்டிலில் நீங்கள் சாப்பாடு போட்டு வச்சா அது வந்து ஒரு ட்விக்கெல்லாம் வச்சு வெளியில் எடுத்து சாப்பிடுமா. மற்ற பறவைலாம் விட்டுட்டு போய்டும். சின்ன வயசில் நம்மளுக்கு கதை சொல்லியிருப்பாங்க, தண்ணி இருந்துச்சு, தண்ணியில் கல் போட்டுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு இங்கே போய் பாருங்கள், அசந்துருவீங்க. நாளையிலேருந்து காக்கா பற்றியா கையெடுத்து கும்பிட்டுருவீங்க நீங்கள். இந்த காக்கா என்ன பண்ணுது, வாயில் ஒரு பாதாம் மாதிரி ஒரு பருப்பு வச்சிருக்கு, அதை உடச்சி பார்க்குது, அதால் உடைக்க முடியல. அடுத்து என்ன பண்ணுது, இந்த பறவை பருப்பை எடுத்துட்டு பறந்து போய் ரோட்டில் போடுது, ஓங்கி போடுது. உடையதான்னு பார்க்கறதுக்கு உடையில.
அடுத்து ஒரு போஸ்ட் கம்பத்து மேலே போய் உட்காந்துக்குது இந்த காக்கா, பருப்பை போடுது ரோட்டில். இது ஜப்பானில் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க இந்த வீடியோவை. எதுக்குன்னா அந்த ரோடு வழியாக போகிற கார் ஏதாவது ஏறி உடையுமான்னு பார்க்குது. அது எதிர்பார்த்த மாதிரியே பருப்புலாம் வெளியில் இருக்குது. காக்கா பறந்து போய் சாப்பிட போகுது. அப்போ தான் அதுக்கு தோணுது, ஆஹா நம்ம சாப்பிட்றது ஹைவேல உட்காந்து சாப்பிட்றோம், 2 சைடும் கார் பேன் போகுது, எங்கேயாவது அடிபட்டு நம்ம இறந்துட போகிறோம்னு சொல்லி காக்கா திருப்பி பறந்து போகுது. 100 பருப்பு எடுத்து 100 போஸ்ட் கம்பத்தில் போய் உட்காருது. இப்போ தான் அந்த கேமராவை ஜூம் அவுட் பண்ணுறாங்க. அது எங்கே உட்காந்துருக்கு தெரியுமா? ஜப்பானில் இருக்க ஒரு டிராஃபிக் சிக்னல் மேலே உட்காந்துருக்கு. எங்கே பருப்பு போடுதுன்னு நினைக்கிறீங்க? கீழே இருக்கிற ஜீப்ரா கிராசிங்கில் போடுது, பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் போட்டுட்டு வெயிட் பண்ணுது காக்கா. பருப்பு உடஞ்ச உடனே கீழே வந்து மக்களாக நிற்குது. ஏன்னா அது ஜப்பானில் இருக்கா காக்கா, நம்ம ஊர் காக்கா கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் காக்காவும் சிக்னலை மதிக்க மாட்டான், மனுஷனும் மதிக்க மாட்டான். க்ரீன்னா கோ, எல்லோனா ஸ்லோ டவுன், ரெட்னா ஸ்டாப். ரைட், இதுதான் ஸ்கூலில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டிராஃபிக் சிக்னல். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. க்ரீன்னா கோ, எல்லோனா ஃபாஸ்ட்டாக கோ, ரெட்டாக இருந்தால் போலீஸ்காரன் இருக்கானா பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. ரைட், இந்த காக்கா கீழே வந்து உட்காருது. மக்களா சிக்னல் மாறணும்னு நடந்து போய் காக்கா சாப்பிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கு. எனக்கு அன்னைக்கு தோணுன கேள்வி இதுதான். ஒரு காக்காக்கும், ஒரு சிட்டுக்குருவிக்கும், ஒரு தேனீக்கும், ஒரு ஆஸ்ட்ரிச்சுக்கும், ஒரு ஹம்மிங் பேர்டுக்கும் கடவுள் இவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்தாரா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமையா போயிருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிட்டு அண்ணன் மாதிரி நீ இல்லை, தம்பி மாதிரி நீ இல்லை, தங்கச்சி மாதிரி நீ இல்லை, பக்கத்து வீட்டுக்கார மையம் மாதிரி நீ இல்லைன்னா, அதே குழந்தை ஒருவேளை திருப்பி கேட்டா, ஏன்பா நீ இப்படி இருக்கே, சித்தப்பா இப்படி இருக்காருன்னு கேட்டா நம்ம எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறது? இந்த அப்பா எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் எப்படி படிச்சேன்னு தெரியுமா, கேட்டு பாருங்க, ரிப்போர்ட் கார்டே காமிச்சிருக்க மாட்டாரு. அதான் சொல்லுவாங்களே, நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டான டைமை காமிக்கும். நின்று போன கடிகாரம் கூட 6 மணிக்கு நின்று போன கடிகாரம் காலையிலையும் சாயங்காலம் கரெக்டான டைமை தானே காமிக்கும். ஆக அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து உனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றதை விட உனக்கு எது நல்லா வரும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றது தான் ஒரு குட் எஜுகேஷன் சிஸ்டம். இதுக்கு டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், தே பிளே a huge role. நான் வந்து என்னுடைய பெரும்பாலான வீக்கெண்ட் வந்து நான் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுலேருந்து என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல ஆசிரியர்கள் வந்தாலே எஜுகேஷன் சிஸ்டம் மாற்ற முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இன்றைக்கும் பல கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. தன்னுடைய சொந்த நகையை விற்று பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், அது மாதிரி ஆசிரியர்கள் நான் மீட் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் நான் இது வந்து ஒரு வேலையாக பார்க்குறேன் அப்படின்னு வர ஆசிரியர்களும் இருக்காங்க. என்னோட அம்மா ஒரு ஆசிரியர், 40 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாங்க. ஆனால் அம்மா கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன். நான் எப்படிலாம் அந்த ஸ்கூல் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, இன்னைக்கு தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பள்ளி ஆசிரியர்கள் போய் அந்த ஏரியாவில் இருக்க பசங்கள்லாம் பிடிச்சி ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க, எங்கேயா ஸ்கூலை முடிகிற போகிறாங்க அப்படின்னு. ஆக அந்த ஆசிரியர் தொழிலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வே எடுத்தோம், ஆசிரியர் தொழில் உங்களுக்கு பிடித்து வந்து சேர்ந்தீங்களா அப்படின்னு. 67 விழுக்காடு இல்லை, எனக்கு வேற வேலை கிடைக்காதனால ஆசிரியராக வந்திருக்கேன். லேடிஸ் சொல்கிற ரிப்ளை, சேஃப் ஜாப், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்னை இந்த வேலையை பார்த்துக்க சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு அதனால நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேருந்து. நோ, இது வந்து ஒரு கெரியர் ஸ்கல்ப்டர் மாதிரி, ஒரு சிற்பி மாதிரி. உலகத்திலேயே 2 தொழில் தான் நம்ம கையெடுத்து வணங்குற தொழில்னா 2 தான். கடவுளாக பார்க்குறது 2 தொழில் தான், ஒன்று மருத்துவம், இன்னொன்று ஆசிரியர். ரைட், ஒரு டாக்டர் கிட்ட போய் என் நெஞ்ச திறந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவரை நம்ம கடவுளாக தான் பார்க்குறோம். இந்த 2 தொழில் தான். ஆக இந்த 2 தொழில் தான் எனக்கெல்லாம் ஒரு நாள் சிஎம், இந்த முதல்வன் படம் மாதிரி ஒரே ஒரு நாள் தான் நீ முதல்வனாக இருக்கணும், ஒரே ஒரு ஃபைலில் தான் நீ சைன் போடணும் அப்படின்னா நான் ஒரே ஃபைலில் தான் சைன் போடுவேன். The highest paid job in the country should be that of a teacher. The highest paid. ஏன்னா எத்தனை நாளைக்கு நம்ம போய் சொல்லிட்டு இருப்போம் நோபல் ப்ரொஃபஷன், வீட்டில் அடுப்பு எரியணுமே. ஆக இன்னைக்கு எதை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா ஆசிரியர்களோட தரம் அது மேலே போனா, ஏன்னா ஒரு வருஷமா எனக்கு 60 குழந்தைங்க வராங்க, அந்த 60 குழந்தைங்களோட ஃபியூச்சர் என் கையில் தான் இருக்கு அப்படின்ற அந்த ஆசிரியர் உணர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் மேலே தான் போக போகுது. எங்கள் அம்மா ரிட்டையர் ஆகும்போது அவங்க கிட்ட கேட்டால், அம்மா அழகாக படம் வரைவாங்க, அம்மா உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ படமாக வரைஞ்சி காமிச்சா என்னம்மா வரைவே அப்படின்னாங்க. கடகடன்னு ஒரு செவுறு வரைஞ்சாங்க, அந்த செவுத்தில் ஒரு ஏணி வரைஞ்சாங்க, ஏணியில் வந்து ஒரு 2-3 படிகள் உடஞ்சிருந்தது, அதை தான் அவங்க பிக்டோரியலாக வரைஞ்சி காமிச்சாங்க. அப்போ கேட்டேன் இது என்னது இது அப்படின்னு. இந்த ஏணி தான் நான் சொல்ல முடியாது, எல்லா ஆசிரியர்களும் இந்த ஏணி தான். இந்த ஏணி 40 வருஷமா இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, இந்த செவுத்துலேயே தான் இருக்கு. ஆனால் இது மேலே ஏறி போன மாணவர்களோட எண்ணிக்கை என்னமோ எக்கச்சக்கம். ஏணிக்கு வயசாயிடுச்சு, அதனால அங்கங்கே படி உடஞ்சிருக்கு, ஆனால் ஏணி என்னமோ அங்கேயே தான் இருக்கு. ஒரு டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனை இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்க முடியாது. ஆக ஒரு டீச்சரும் அவங்களோட கெரியர் ஸ்கல்ப்டர்ஸாக மாறினா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அதுதான் ஆரம்பம்.
ஏன்னா எத்தனை பேர் சொல்றாங்க பேரண்ட்ஸ் என்னால தீர்மானிக்க முடியல, உங்க கையில ஒப்படைச்சிடுறேன். இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய காலேஜ் போனீங்கன்னா வந்து முதல் நாள் வந்து ஹெச்ஓடி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. 4 வருஷம் கழிச்சு வரேன் சார், எப்படியாவது பார்த்து ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருங்க சார். பையனும் சொல்றான், கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்துருவாரு அவரு. ஆக அந்த பொறுப்பையும் ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆசிரியரும் என்ன பண்ணலாம், இவனுக்கு இது வரல, சரி இவனுக்கு எது நல்லா வருதோ அதை ஊக்குவித்து கொண்டு வந்தாலே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாறும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பைசா கொடுத்து சீட்டு வாங்குறோம் பாருங்க, அது வேற எந்த துறையில வேணா வாங்கிக்கோங்க. மருத்துவத்துறையில் நான் பைசா கொடுத்து சீட்டு வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் வேற உலகத்துல எங்கேயுமே நடக்காது. 60 மார்க் தான் வாங்கியிருக்கேன், நான் 60% தான் வாங்கியிருக்கேன். என்னால பைசா இருக்கு, நான் போய் பைசா கொடுத்து ஒரு டாக்டர் ஆகிறோம்னா இந்த ஜென்ரேஷன் பரவாயில்ல. ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது ஒரு 50 வயசுக்கு மேல டாக்டர் இருந்தா தைரியமா போய் டாக்டர் பாருங்கன்னு. ஒரு 30 வயசு டாக்டர் இருந்தா அவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா, நீங்க மெடிக்கல் சீட்டு மெரிட்ல வாங்கினீங்களா இல்ல பைசா கொடுத்து வாங்கினீங்களான்னு. ரேடியாலஜி படிக்கணும்னா 2 கோடி ரூபாயாம் டொனேஷன். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் சீட்டு வாங்கினா அவர் என்ன பண்ணுவாரு, இஷ்டத்துக்கு டெஸ்ட் தான் எழுதுவார். அதனால தான் டாக்டர் கிட்ட ஒருத்தர் போய் படுத்திருக்காரு. படுத்துட்டு பக்கத்துல இருக்க பேஷண்ட் கிட்ட சொன்னாராம், என்ன கொடுமைங்க இந்த ஹாஸ்பிட்டல், தலைவலின்னு வந்தாங்க, அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த ஆள் சொன்னானா, வாயை மூட்டு படியா, கொரியர் கொடுக்க வந்தேன் நானே. என்ன பிடிச்சி படுக்க வச்சிருக்கானுங்க. 12,000 கோடி 12,000 crores is the estimated amount which goes for medical seat donations alone. Imagine, மருத்துவத்துறையில் யாரை நம்பி நீங்க போய் டாக்டர் அப்படின்ட்டு போவீங்க. ஆக கல்வி என்னைக்கு பிசினஸ் ஆச்சோ அன்னைக்கு இதுல அறம் செத்து போச்சு. ரைட்? தனி மனித ஒழுக்கத்தை பத்தி மேடம் சொன்னாங்க. தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடம் கல்விக்கூடம். பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு மாரல் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம், ரொபோட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். எவங்க 3ஆம் கிளாஸ் பையனுக்கு ரொபோட்டிக்ஸ், வேல்யூஸ்னா என்னன்னு தெரியாது, மாரல் சயின்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு வெளியில போனீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் வயலேஷன் அங்கதான் நடக்குது. ஆக வேல்யூஸை மறந்த ஒரு எஜுகேஷன், தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காத ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், விளையாட்டை சொல்லிக் கொடுக்காத ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஹாபியை சொல்லிக் கொடுக்காத ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருந்து என்ன யூஸ்? லாஸ்டா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்களோட கம்பெனியில் ரீசெண்டாக கேட்ச் தம் யங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. இது எப்படின்னா, சென்னையில் இருக்க சிறந்த பள்ளிக்கூடத்திலிருந்து டெக்னிக்கல் டெஸ்ட் வச்சு ஒரு 45 குழந்தைங்க எங்களோட கம்பெனிக்கு வருவாங்க. 1 மாதம் எங்களோட இருந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்க. அது இனாகுரல் ஸ்பீக்கராக நான் தான் போயிருந்தேன். போனால் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பக்கத்துலேயே பேரண்ட்ஸ், ரொம்ப பெருமிதமாக பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெருமை, என் குழந்தை பாரு இங்கே வந்திருக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு அப்படின்னு. நான் உள்ளே போனேன்னா ஆர்கனைசர் கிட்ட கேட்டேன், எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களான்னு தெரியாமல் கேட்டேன். ஆர்கனைசர் டக்குன்னு பார்த்தா, சார் எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்க சார் அப்படின்னா. ஏன்னா ஒருத்தரும் பார்த்தா ஆளு நல்ல ஹைட்டு, வெயிட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெயிட், ஒபீஸாக இருக்காங்க எல்லா குழந்தைங்களும். நோட் பண்ண விஷயம், 45 குழந்தைங்கள 43 குழந்தைங்க நல்ல கண்ணாடி போட்டிருந்தாங்க, பெரிய பெரிய கண்ணாடி, நல்லா திக் கிளாஸஸ். நான் நேராக என்ன பண்ணேன், சரி ஆரம்பிக்கும் முன்னாடி முதல் கேள்வி தான் கேட்டேன், எத்தனை பேர் இதில் கிரவுண்டில் போய் விளையாடுவீங்கன்னு கேட்டேன். வெளியில் போய் விளையாடுறது எத்தனை பேர், ஏன்னா ஓடி விளையாடு பாப்பா இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ரைட்? எத்தனை பேர் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டேன். 43 பேரில் ஒரே ஒரு பொண்ணு கை தூக்குச்சு. என்னம்மா விளையாடுவேன் அப்படின்னா, பேட்மிண்டன் விளையாடுவேன் அங்கிள், அப்பார்ட்மெண்ட்டில் பேட்மிண்டன் விளையாடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை. மீதி 42 பேரும் கிரவுண்டுக்கே போனதில்லை. அப்போ நான் கேட்டேன், யாருமே போனதில்லையா கிரவுண்டுக்குன்னா? ஒரு பையன் என்னோட அம்மா சொன்னாங்க, அஸ்வின் ஃபுட்பால் கிரேட் 3ல் இருக்கான் அப்படின்னாங்க. நான் கூட ஐயோ கிரேட் 3னா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு. என்னப்பா பண்ணுவேன், எங்கே விளையாடுற நீ ஃபுட்பால் அப்படின்னா, ஐபேடில் விளையாடுவேன் அங்கிள் அப்படின்றான். ஐபேடில் விளையாடுவாராம் ஃபுட்பால். ஆக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, கிரிக்கெட் விளையாண்டா நீ சச்சின் டெண்டுல்கர் ஆயிடணும், கீபோர்டு வாசிச்சா ஏஆர் ரஹ்மான் ஆயிடணும். ஏங்க அது ஒரு ஜாலிக்காக விளையாட்டுமே. 40 வயசு ஆகும்போது நீங்கள் மெமரிஸ்ன்னு பார்த்தா என்ன மெமரி இருக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் மெமரி இருக்குமே, சைக்கிள் ஓடுனது, முருங்கை மரத்து மேலே ஏறினது, புளிய மரத்து மேலே ஏறினது, இந்த நிகழ்வுலாம் இருக்குமே. நம்ம பசங்க அப்படி இருக்காது. யோகா கிளாஸ் போனது, செஸ் கிளாஸ் போனது, கீபோர்ட் கிளாஸ் போனது, இதுதானே ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஆக குழந்தையா இருக்க முடியாத ஒரு கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். லைஃப் இஸ் அ மேரத்தான், இட்ஸ் நாட் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இன்னைக்கு வந்து என்ன ஒரு உசைன் போல்ட் எடுத்து ஓட சொன்னீங்க, நம்மளை ஓட சொன்னா எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, 100 மீட்டர் முக்கி முடங்கி ஓடிடுவோம். 42 கிலோமீட்டர் ஓட முடியுமா? லைஃப் இஸ் அ மேரத்தான். அந்த மேரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கு மிக முக்கியமான தேவை ஸ்டெமினா. லைஃப் அவ்வளவு தூரம் ஓடணும்னா எந்த இடத்துல ஸ்பீடா ஓடணும், எந்த இடத்துல மெதுவா ஓடணுன்றது தெரியணும். இப்பே ஓடு 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 ஓடுன்னா HR மாதிரி எங்ககிட்ட கேளுங்க, 25-26 வயசுல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறும்போது என்ன தெரியுமா சொல்றான்? ஐ வாண்ட் டு டேக் a break from work. 2 வருஷம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ள அவனுக்கு எனர்ஜி போச்சு, ஃபெட்டிக்னஸ்,
போர்டோம் எல்லாம் வந்துருச்சு. ஆக என்னுடைய தனிப்பட்ட ரெக்வெஸ்ட் இங்கே இருக்க பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்கள் இருந்தால் நல்லது, பெற்றோர்களுக்கு குழந்தைகளை குழந்தையாக இருப்பதற்கு நம்மளால இருந்த முயற்சி எடுங்க. ஏன்னா ஐ திங்க் உங்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் அதுதான், அந்த குழந்தைகள் தான். பேர் சொல்லும் பிள்ளையாக வர்றதுக்கும் அந்த குழந்தைகள் தான் உங்களை பாப்புலர் ஆக்குவாங்க. ஆக குழந்தையாக இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுப்போம். வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி.